ஹாய் டாமி, இட்ஸ் யூர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான். நம்ம ஜெமினாவோடது தான். அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா, ஐடல் மாமா ஃபால் இன் லவ் வித் டஸ்கி கேர்ள். இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு நம்ம கதைக்குள்ளே போய் பார்த்துடலாமா? ஓகேடா, ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயினோட இன்ட்ரோ பார்த்துருவோம். ஒயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் பொண்ணு, ரொம்ப காமாக ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டும் கூட. நீங்கள் வந்து ஒரு டஸ்கி கேர்ள், ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருப்பீங்க. அந்த முக லட்சணம்னு சொல்லுவாங்களே, அந்தளவுக்கு பார்த்தா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அழகான பொண்ணு நீங்கள். உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கா, அவள் வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். நல்லா ஒயிட்டாக நல்லா ஃபேராக இருப்பா. அவங்களோட கேரக்டர் எப்படின்னா, தான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடான ஒரு கேர்ளு. அவளோட பேர் யோனா. இப்போது நம்ம ஜிமினோட இன்ட்ரோ பார்த்துடலாமா? பிடிஎஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமஸான ஐடல். இதில் கொஞ்சம் நம்ம ஜிமின் கொஞ்சம் ஃப்ளட்டியாக ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். இதில் ஜிமினுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா, உங்களுக்கு ஜிமின் வந்து இதில் மாமா. அதாவது உங்கள் அம்மாவும் ஜிமினோட அப்பாவும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இப்படி தான் உங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும். உங்களுக்கு ஜிமின் யாருன்றது தெரியாது, ஜிமினுக்கும் நீங்கள் யாருன்றது தெரியாது. நீங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல இருக்கீங்க. ஜிமின் வந்து கொரியாவில் இருக்கார், நீங்கள் வந்து இந்தியாவில் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க. இதுதான்டா அவங்க ரெண்டு பேரோட இன்ட்ரோ. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாமா? இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு வீடை தான் பார்க்குறோம். அங்கே வீட்டுக்கு வெளியே நிறைய செருப்புலாம் இருக்குது. உள்ளே பார்த்தா நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு ரூமில் தான் ஒரு பொண்ணு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ரெடி ஆகிட்டுருக்கா. மா இதை வைமா. வரேன் இருடி. மா அவளை அப்புறம் ரெடி பண்ணிக்கோமா. இப்போ என்ன பாரு, என்ன தானே பார்க்க வந்திருக்காங்க, சும்மா அவளை ரெடி பண்ணிகிட்ருக்க, இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு யோனா தான் கூப்பிட்றா. வந்துட்டேன் இது இங்கே வை. அவங்க பூலாம் வச்சு விடுறாங்க. மா நான் நல்லா இருக்கேனா என்ன? நல்லா இருக்கடி, அழகாக இருக்க. அப்புறம் யோனா, என்னம்மா இதுவே உனக்கு அஞ்சாவது மாப்பிள்ளடி, ஒழுங்காக ஓகே சொல்லிடு. மா பையன் ஏன் அளவுக்கு அழகாக இருக்கணும்லம்மா, நாளைக்கு நடந்து போகும்போது சொல்ல வேணாம்மா. சும்மா காட்டுறதுக்குலாம் சரின்னு சொல்ல முடியுமா? போன வாட்டி வந்தவன் அந்தளவுக்குலாம் கிடையாது, வெறும் 50,000 தான்மா சம்பாதிக்கிறான். அதை வச்சு என்னம்மா பண்ணுறது? ஏய் அவன் பட்டணத்தில் இருக்காண்டி, அதான் சொல்கிறேன். இப்போ பட்டணத்தில் தான் இப்படி செலவாகுதுன்னு பார்த்தல, இந்த டிவிலெலாம் பார்க்குறதில்ல, எல்லாம் விலைவாசி ஏறி போய் கிடக்குது. அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? சரித்தாண்டி, இப்படி யோசிச்சுனா அவனுக்கு ஒரு மாப்பிள்ளையும் செட் ஆக மாட்டான். அதெல்லாம் ஆவாம். நீ ஒழுங்காக அழகான மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருவா. அதேமாரி நல்லா வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், புரியுதா? அப்படி தாண்டி இப்போ பார்த்துருக்கோம். நீ பார்த்துட்டு சரி சொன்னினா அடுத்த முகத்துலேயே கல்யாணம். என்ன சொல்கிற? சரிதான். இப்போது வைந்தான், மா இந்த பின்னை கொஞ்சம் போட்டு விடுறியா? போ, ஒரு ரெண்டாவது பொண்ணு கூப்பிட்டால, போ. அவளை ஏண்டி வம்பு கிழக்கிற? பின்ன என்ன தானே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அவள் எதுக்கு கிளம்பி தயாராக இருக்கா நான் கேட்குறேன். இன்னமும் அவளை பொண்ணு பார்க்க வந்த மாதிரி. உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானடி, கிளம்பி தயாராக இருக்க வேணாம். அப்புறம் என்ன அவ்வளோ சும்மாவாக இருப்பா? அவளுக்கும் ஆசை இருக்கும்ல அக்கா கல்யாணம்னு. இருக்கும். இவளை பார்த்துட்டு வந்தவங்க ஓடிட போகிறாங்க அப்படின்னு சொன்னதும், என்ன பேசுகிற? ஏன் அவளுக்கு என்ன குறைச்சல்? அவ்வளோ அழகாக தான் இருக்கா. அப்படியே வரைஞ்சி கட்டிட்டு வந்துருப்பியே உன் பொண்ணு அழகுக்கு. ஏண்டி என் பொண்ணு அழகு தாண்டி. அப்போ நாங்களாம் அழகு இல்லையா என்ன? நான் பெற்றது ரெண்டுமே அழகு தான். நீ அப்படியே என்ன மாதிரி இருக்க, அவள் அப்படியே என் புருஷன் மாதிரி இருக்கா, அவ்வளோதாண்டி வித்தியாசம். ஆனாலும் அவ்வளோ அழகு தான் தெரியுமா, உன் கணக்கு தான் தெரியல. இப்படியே அவளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கடைசியில் எங்கே போய் குப்பை கொட்ட போகிறான்னு பாரு. இவளெல்லாம் பார்த்து யாருமா கல்யாணம் பண்ணிக்க போகிறா நான் கேட்குறேன். நம்மளை விட வசதியில் கம்மியானவங்க தான் வருவாங்க, நம்மளே ஓரளவுக்கு தான் இருக்கோம். அப்போ நினச்சி பாரு அவன் நிலமைய. ஏண்டி ஏன் இப்படி சொல்கிற? அப்படிலாம் கிடையாது. அவள் அழகுக்கெல்லாம் மாப்பிள்ளை எங்கெங்கேருந்துலாம் வருவாங்க தெரியுமா? அவள் பாரு எப்படி வாழ போகிறான்னு. நீயும் இருக்கியே எல்லாத்துலேயும் பொறாம. ஏண்டி அவள் உன் தங்கச்சி தானடி, அவள் எப்படி இருந்தால் என்ன உனக்கு அந்த பாசம் வரலையா என்ன? ரெண்டு பேரையும் ஒரே வயிற்றுல தான் நான் பெற்றேன். அவளுக்கு உன் மேலே இருக்கிற பாசத்தை கூட நீ ஏண்டி அவன் மேலே கட்ட மாட்டேங்கிற? அவன் உன் தங்கச்சி இல்லையா? அப்போ பேருக்கு வேணால் தங்கச்சியாக இருக்கலாம், ஆனால் வெளியெல்லாம் சொல்ல முடியுமா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி தெரியுமா கிண்டல் பண்ணுறாங்க, அவன் தங்கச்சிலாம் பக்கத்துக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. இவள் பாரு, எனக்கு தங்கச்சின்னு எங்கேயா சொல்ல முடியுதா?
அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உனக்கு இன்றைக்கி புரியாதடி அவளோட அருமை. ஒரு நாள் நீ போவ பற்றியா வாக்கப்பட்டு அன்னைக்கு தெரியும் அவளோட அருமை என்னென்னு. இன்றைக்கி எல்லாத்தையும் அவளை வச்சு நீ வேலை வாங்கிக்கிற, எல்லாத்தையும் செஞ்சுக்கிற, அவள் அப்பாவியாக இருக்கான்ட்டு. உனக்கு தனியாக இருக்கும் போது தான் உன் தங்கச்சியோட அருமை உனக்கு புரியும். அது வரைக்கும் உனக்கு புரியாது. ஆமாம் ஆமாம், அப்படியே புரிஞ்சுட்டாலும் நான்லாம் தனியாக போனால் நிம்மதியாக தான் இருப்பேன். இவன் மூஞ்ச பார்க்காம இருந்தாலே நான் நல்லா தான் இருப்பேன். இப்போ வெளியே இருந்து தான் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதும் இப்போ யோனா தான், மா இந்த பேச்செல்லாம் விடுத்தல, என்னை கூப்பிட்டாங்க பாரு. சரி சரி, இங்கே ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே இருக்க வாங்கிக்கிட்டு தான் போகிறாங்க. மா ஏம்மா என்னாச்சு? நீங்கள் காட்டு, நான் பின்ன போட்டு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தாவணியில் பின்ன குத்தி விட்டுட்டு, அழகாக இருக்க, இந்த பூ வச்சுக்கோ. ம், அழகாக வச்சு விடுறாங்க. சரி, அக்காவை கூப்பிட்டாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அம்மா நான் நீ இங்கேயே இரு சரியா, நீ அப்புறம் வரலாம். ம் சரிம்மா. வயனுக்கு புரியுது. என்னடா அம்மா அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறியா? இல்லைம்மா, அக்கா ஒரு மாதிரி நினைக்குது, அதானே. எனக்கு புரியுதும்மா, நீ கவலைப்படாத, நான் கொஞ்ச நேரம் கழித்து வரேன் ஆ அப்படின்னு சொல்கிறா. சரிடா தங்கம், நீ இங்கே இரு, நான் அம்மா வந்து கூப்பிட்றேன். ம் சரிம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது யோனா தான் வந்து, என்ன சின்ன பொண்ணை கொஞ்சிட்டியா? வாடி இவ வார்த்தி, சும்மா அவளை இது பண்ணிக்கிட்டே இருப்பா. வா இந்த காஃபி எப்படி? ம் வா அப்படின்ட்டு யோனா தான் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. யோனா வந்து பொறுமையாக குடும்பத்தில் நிம்பராமல் பொறுமையாக நடந்து வரா. இப்போ அந்த கூட்டத்தில் இருக்கவங்க தான், இதுதான் பொண்ணு பார்த்துக்கோங்க அப்படின்னதும் எல்லோரும் பார்க்குறாங்க. மாப்பிள்ளையும் நிமிந்து யோனாவை தான் பார்க்குறான். அவனுக்கு யோனாவை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. அவ்வளோ அழகாக இருக்கா. இப்போது காஃபியெல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் முன்னாடி வணக்கம் சொல்கிறா. எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ பொண்ணோட அம்மா தான் மாப்பிள்ளையை பார்த்து, என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? அம்மா நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே ஃபோட்டோ பார்த்து போய் பிடிச்சிருக்குன்னு. இல்லைடா நேரில் பார்த்துக்கோ. அம்மா பிடிச்சிருக்கும்மா அப்படின்னு சொல்கிறான் காதில். இப்போது அங்கே உட்காந்துருக்கவங்க தான், என்ன மாப்பிள்ளை ஏதோ காதை கடிக்கிறாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான் அதான் சொன்னான். பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. பொண்ணு என்னென்ன வேலையெல்லாம் செய்வா? சமைக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ யோனா தான் பார்க்குறா. அவங்க அம்மா தான், பொண்ணு நல்லா சமைப்பா, வீட்டு வேலைலாம் பார்ப்பா, எல்லாமே செய்வா, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் நடந்துப்பா அப்படின்றாங்க. இப்போ யோனா தான் அவங்க அம்மாவை பார்த்து, இதெல்லாம் எனக்கு எங்கே தெரியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இப்போ அவங்க அம்மா தான், அமைதியாரு அம்மா, அமைதியாரு. என்னாச்சு? இல்லை, அவள் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதான். சரி, பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்கள், மற்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருமா, என் பையன் பட்டணத்தில் வேலை பார்க்குறான், மாதம் 80,000 சம்பாதிக்கிறான், அங்கேயே ஒரு சொந்த வீடும் இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது யோனா தான் காதுகிட்ட போயிட்டு, மா நல்லா வசதியானவங்க தானே? ஆமாண்டி. இப்போ யோனா தான் மாப்பிள்ளையை பார்க்குறா. மாப்பிள்ளை கொஞ்சம் அழகாக தான் இருக்கான். நாங்கள் 2 பேரும் நடந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இமேஜின் பண்ணி பார்க்குறா. யோசிச்சுட்டு நல்லா தான் இருக்குது. இப்போது அவங்க அம்மாவோட காதுகிட்ட தான் வந்து, மா எனக்கும் சரி. ஏய் யோசிச்சு தான் சொல்கிறியா என்ன? ஆமாம்மா, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு. இவரோட ஒரு அழகான மாப்பிள்ளை இங்கேருந்து வரப்போகிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, இதுக்கு மேலே என்னம்மா வேணும்? சரின்னு சொல்லுமா. ஏய் கொஞ்சம் யோசிச்சு கொடி, அவங்க ஏற்கனவே நிறைய பவுன் கேட்டிருக்காங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாடி, 40 பவுன் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ தான் இந்த கல்யாணம் நடக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். உனக்கு யோசிச்சு சொல்லு. இப்போ ஏன் 40 பவுன் கேட்குறாங்க? பின்னாடி எதுவும் கேட்க மாட்டாங்க, என்ன நிச்சயம்? மா அவங்க பெரிய இடமா, அப்படி தான் கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? நம்மளும் கௌரவமாக கல்யாணம் பண்ணிட்டு போகணும்ல. உனக்கு நான் கௌரவமாக கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுல இஷ்டம் இல்லையா என்ன? ஏய் அப்படி இல்லடி, உனக்கு நான் வெறும் 20 பவுன் தாண்டி எடுத்து வச்சேன். அதான் அவளுக்குன்னு வச்சுருக்கேல, அதை சேர்த்து கொடு, அப்புறமேட்டு வாங்கிக்கோ. அவளுக்கு என்ன பண்ண போகுது? அவளுக்குலாம் ஒரு 5-6 பவுன் போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறா. ஏய் அதுக்குன்னு ரொம்ப பண்ணாதடி, அதெல்லாம் ஒத்துப்பா வாயின்னு. நீ சொல்லு. என்னால் அப்படிலாம் முடிவு எடுக்க முடியாது உங்கள் அப்பனை கேட்காம. நான் யோசிச்சு தான் சொல்லுவேன். எனக்கு தெரியாது, இப்போ நீ அப்பாவை கூப்பிட்டு கேட்குற. இப்போ எப்படி கேட்க முடியும்? மா நான் மாப்பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு சொல்லு, அதுக்குள்ளே நீனும் அப்பாவும் பேசி முடிவு எடுத்துகிட்டு வந்துடுங்க, புரியுதா? என்னடி பேசுகிற? தனியாவா? ஆமாம், அவர் என்ன நினைக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல.
நம்ம ஊரில் இதெல்லாம் கிடையாதுடி. நீ எப்படிலாம் சொல்லாத, முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மாப்பிள்ளை தான் அவங்க அம்மாவோட காதில், அம்மா நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஏய் இது கிராமம்டா, அப்படிலாம் பேச விட மாட்டாங்க. இப்போது அங்கே கூட்டத்தில் இருக்கவங்க தான், என்ன மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு? அது மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமா, ஒரு 2 நிமிஷம்தான், அதான். அப்படியா? இப்போ பொண்ணோட அப்பா தான் திரும்பி பார்க்குறாங்க. யோனா தான் சரின்ற மாதிரி தலையாட்டுறா. இப்போது பொண்ணோட அம்மா தான், வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ கொல்லையில் தான் 2 பேரையும் விட்டுட்டு வராங்க. இப்போது யோனோட அப்பாவும் எந்திரிச்சு வந்துடுறாரு. என்னடி என்னவ எப்படி பண்ணிகிட்ருக்கா? அட நான் சொன்னேன் எங்கே கேட்குறா, நீங்கள் வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவங்கள கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தான் பார்க்குறாங்க. அங்கே வைன் தான் உட்காந்துட்ருக்கா. வைன்மா, அம்மா அடுப்பில் கொஞ்சம் பால் வச்சுருக்கேன்டா, அதை இறக்கி வச்சிடுறியா? சரிம்மா. இப்போ வைன் தான் அங்கேருந்து போகிறா. இப்போ கதவை மூடிட்டு, என்னடி ஏங்க அவளுக்கு அந்த மாப்பிள்ள தான் வேணுமா? என்ன சொல்கிற? அவங்க தான் 40 பவுன் கேட்குறாங்களேடி. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அவங்க ஜாதகம் கொடுக்கும் போதே அவங்க கேட்டாங்கன்ட்டு. நீ தானே சொன்னேன் உன் பொண்ணு இதை பார்த்துட்டு 40 பவுனா வேணான்னு சொல்லுவான்ட்டு. ஏதோ இருக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பா நீ தாண்டி சொன்னேன். ஆமாங்க அப்படி தான் நினச்சேன். இப்போ இதை பார்த்துட்டு எனக்கு இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நின்றுட்டுருக்கா. அதுக்கு 40 பவுனுக்கு எங்கடி போக? அவள் வயனோட நகையே சேர்த்து கேட்குறாங்க. ஏய் அது அவள் கல்யாணத்துக்கு அவளுக்கு வச்சுருக்கிறது, அதையும் சேர்த்து விக்கெட் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அவளுக்கு? அதாங்க நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு இந்த மாப்பிள்ள தான் வேணுமா, வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா. என்ன பண்ணுறது? என்னடி பேசுகிற? பொண்ணை பார்த்துட்டு 2வது பொண்ணை அம்போன்னு விட முடியுமா சொல்லு? அவளை அப்பாவியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாற்ற முடியுமா? அவளுக்குன்னு எடுத்து வச்சதுரி. அப்புறம் அவள் கல்யாணத்துக்கு நம்ம என்னடி பண்ணுறது? இதுக்கு மேலே நம்ம என்ன உழைச்சா சம்பாதிக்க முடியும்? ஏங்க அதான் 2 ஏக்கர் நல்லா இருக்குல்ல, அதை விற்றுட்டு அவளுக்கு நகை செஞ்சு போட்டுக்கலாங்க. ஏண்டி அதை விற்றுட்டா நம்ம என்னடி பண்ணுறது? ஏங்க நம்ம ஏதாவது பார்த்துக்கலாங்க, விடுங்க. பிள்ளைங்க சந்தோஷம் தானேங்க முக்கியம். இப்போதைக்கு இவள் ஆசைப்படுற மாதிரி செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறம் அவள் பார்த்துப்பாங்க. எனக்கு வைனியும் ஒரு வார்த்தை கேட்கணுண்டி. முதல்ல அவளை கேட்டுக்கலாம், அவள் என்ன சொல்கிறான்ட்டு. அவள் என் போல தாங்க சரின்னு தான் சொல்லுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைன் அம்மா தான் வைனை கூட்டிகிட்டு வந்து, மா என்னம்மா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னப்பா? இல்லைடா, அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா மாப்பிள்ளை? ஆமாம்மா. அவங்க வீட்டில் 40 பவுன் கேட்குறாங்களாண்டா. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டா, அக்காவுக்கு அந்த மாப்பிள்ளை தான் பிடிச்சிருக்குன்றா. அதாண்டா அப்பாவும் நானும் யோசிக்கிறோம். உன்னோட கல்யாணத்துக்கு 20 பவுனு, அக்கா கல்யாணத்துக்கு 20 பவுன் தான் நாங்கள் எடுத்து வச்சோம். இப்போ 40 பவுன் கேட்குறாங்க. அதாண்டா யோசிக்கிறோம். அம்மா அதான் என் கல்யாணத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன்லம்மா, அதையே சேர்த்து கொடுத்துரும்மா அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம கேட்கவே இல்லை, அவளே கொடுக்குறான்னும் போது இப்போ அவங்க அம்மா தான் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. இப்போ அவங்க அம்மா தான், இல்லைடா அது உனக்குன்னு எடுத்து வச்சது, அது எப்படிடா அவளுக்கு கொடுக்குறது? இல்லைம்மா, அதனால அவள் பிடிச்ச மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க போகிறா. அவள் சந்தோஷமாக இருக்கிறது தானம்மா வேணும். எனக்கு பரவாயில்லம்மா, நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவங்க அப்பா தான், உண்மையாக தான் சொல்கிறியாம்மா? ஆமாப்பா, நீ பாரு, இந்த மனசு தான் கண்டிப்பாக நீ ரொம்ப நல்லா இருப்படா. அப்பா பாரு உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையே பார்க்குறேன்னு. உன்னை மனசுக்கு பிடிச்சவனா, உன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறானா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து தானே நான் செய்வேன். சரியா? நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட தலையை தான் தடவி கொடுக்குறாங்க. ஒயனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இருக்கட்டும்ப்பா, இப்போ அக்காவை பாருங்கள், இதுக்காக யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், சரிடா வா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு தான் போயிடுறாங்க. வயன்தான், நீ இங்கே இருடா அப்படின்னு அவங்க அம்மா வந்து வயனை சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது அதே மாதிரி யோனாவும் அந்த மாப்பிள்ளையும் பேசிட்டு வந்திருப்பாங்க. யோனா தான் அவங்க அம்மாவை தனியாக பிடிச்சிட்டு வந்து, அம்மா என்ன அப்பா கிட்ட பேசினியா? பேசிட்டேன்டி, அமைதியா வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. மா என்ன பேசுனீங்க, ஒத்துக்கிட்டீங்களா? வாடி, அப்படி எல்லாத்தையும் நாட்டாமல் இவளே பண்ணுவா, வா அப்படின்ட்டு இழுத்துட்டு வராங்க. இப்போது மாப்பிள்ளையோட அம்மா தான், பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசியாச்சு, அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கான், அப்போது மேற்கொண்டு பேசலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது பொண்ணோட அப்பா தான் திரும்பி யோனாவை பார்க்குறாங்க. அப்படின்றா. இப்போ ஒயினோட அப்பா தான், சரி நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் பேசலாம் அப்படின்னதும் இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. அப்போது 2 பேரும் சம்மந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டை தான் மாற்றிக்கிறாங்க.
யோனாக்கு ரொம்ப சந்தோஷம். மா நிஜமாவாம்மா? ம் அதான் நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? ஐயோ ஐ லவ் யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் ஹக் பண்ணிக்கிறா. லைட்டாக அவங்க அம்மாவும் சிரிக்கிறாங்க. இப்போ திரும்பி வைன் இருக்க அந்த ரூமை தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஃபஸ்ட் இவ கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் வைனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மனசு சேர்த்திக்கிறாங்க. இப்போது கல்யாண தேதியும் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் 10 நாளில் கல்யாணம். கல்யாண ஏற்பாடை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோனாக்கெலாம் ரொம்ப சந்தோஷம். அவன் ரூம்குள்ளே வந்துட்டு தான், பையன் எனக்கு கல்யாணம்டி, அதுவும் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோட. ஐயோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வைனை பிடிச்சி தான் சுற்றுறா. வைனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி யோனா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை, நான் இப்படி தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெட்டில் தான் உட்காந்துட்ருக்கா. இது அவங்க அம்மா தான் பார்த்துருப்பாங்க. ஏண்டி என்னடி நடக்குதுங்க? கொஞ்சமாவது கல்யாணம் போகணுன்னு அடக்க உடக்கமாக இருக்கியா? அட நீ வேற போமா, என்னோடய சந்தோஷம் உனக்கு புரியாது. ஆமாம் ஆமாம் பையன் நீ வா, உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது. சரிம்மா அப்படின்ட்டு இப்போ அவங்க அம்மாவோட போயிடுறா வைனு. இந்த பக்கம் கல்யாண வேலையெல்லாம் கோலாகலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போது நம்ம இன்னொரு சைட் பார்த்தா தான் கொரியாவில் தான் ஒரு பெரிய பில்டிங்கில், அதில் 8th ஃப்ளோரில் ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் ரூமில் தான் ஜிமின் தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். சுற்றி 6 பேர் உட்காந்துருக்காங்க. சூப்பர்டா, கமான் ஜிமின் கமான் அப்படின்னு சொல்லிட்டு சேரப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நடுவில் ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அது ஜிமின் மட்டும் ஆடுற மாதிரி இருக்கும். அதை தான் ஜிமின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். எல்லாம் சேரப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ முடிச்சுட்டு தான் பொறுமையாக உட்காடுறான். டேய் சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே படுத்துட்டான். அப்பா ஏன்னா வருங்கடா முடியல. இப்போது ஹோபி தான் வந்துட்டு, ஜிமின் நீ இன்னும் 2 ஸ்டெப் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆ ஆ ஆல்ரெடி நானே 3 மணி நேரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்குது, என்னால் முல்லப்பா அப்படின்ட்டு படுத்துருக்கான். இப்போது எல்லாம் சிரிக்கிறாங்க. சரிடா, நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ், அது முடிஞ்சதுக்கப்புறம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆ ஐயோ எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுங்க, இப்படி காலையிலேருந்து ப்ராக்டிஸ்ன்னு சாவடிக்கிறீங்களே அப்படின்றான். இப்போது ஹோபி தான் பார்த்துட்டு, சரி அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிமின் தான் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கான். அப்பாடா. மொபைல் பக்கத்தில் தான் இருக்குது, வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. என்னது அப்படின்னு எடுத்து பார்க்குறான். பார்த்தா கிட்டத்தட்ட 20 மிஸ்டு காலு. என்ன அம்மா கால் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு தான் வெளியே பால்கனி கிட்ட வந்து நின்று பேசுகிறான். ஹலோ ஏண்டா, உனக்கு காலேருந்து எத்தனை வாட்டரா ஃபோன் அடிக்கிறது, ஒரு ஃபோன் எடுக்க மாட்டேன்? ஆமாம்மா இங்கே ப்ராக்டிஸில் இருந்தம்மா, எப்போ பாரு ப்ராக்டிஸ் 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 இதுதான் சொல்கிறேன். ஏண்டா போய் 2 மாதம் ஆச்சுடா, இங்கே நாங்கள் இருக்கோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மாமா இருக்குமா, அப்புறம் வீட்டு பக்கமே வரக்கானோ, முன்னாடிலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் வந்தாது பார்த்துட்டு போவேன், லஞ்சுக்காவது வருவேன், இப்போ அப்படி கூட இல்லை. மா நாளைக்கு ஒரு முக்கியமான பர்ஃபார்மன்ஸ்மா, அதுக்காக தான். சரி நாளைக்கு பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடு. வரேம்மா, அது முடிஞ்சதுக்கப்புறம் 1 மந்த்தில் ஹாலிடே கேட்டிருக்கேன், வரேன். 1 மந்த்துக்கா? ஆமாம்மா, அதனால் வரேன், வீட்டுக்கு வருவேன். சரி சீக்கிரம் வீட்டுக்கு வா. வரேன். எதாவது முக்கியமான விஷயமா என்ன? உங்கள் அப்பா தான் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, அதான் வா. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். இப்போ உள்ளே வந்து ஜங்குக் தான், என்னடா என்ன ஃபோன் பேசிகிட்டு இருக்க? அம்மாடா வீட்டிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. என்னவா? அதுவா, எங்கடா 2 மாதம் ஆளையே காணோன்னு கேட்குறாங்க, அதான் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். ஓ சரி. இப்போது 2 டேஸ் கழிச்சு பர்ஃபார்மன்ஸ் தான், எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு தான் மேக்கப் போட்டுட்ருக்காங்க. மேக்கப் போடுற பொண்ணை தான் பார்த்துட்ருக்கான். சார் கொஞ்சம் கண்ணை மூடுங்க, உங்களுக்கு நான் இந்த ஷேட் ட்ரை பண்ணுறேன், ஆக்சுவலாக அது நல்லாயிருக்கும். அப்படியா, ஓகே அப்படின்றான். இப்போது அந்த பொண்ணு அதை ட்ரை பண்ணுறா. ஒரு மாதிரி ஃபேஸ்க்கு நல்லா லுக் கொடுக்குது. பரவாயில்ல அவன் செலெக்ஷன் நல்லாயிருக்கு அப்படின்றான். இப்போது அந்த பொண்ணு தான் சிரிக்கிறா. இப்போ ஜிமின் தான், ஐயோ அப்படி மட்டும் சிரிக்காதீங்க. அந்த பொண்ணு என்னன்ற மாதிரி பார்க்குறா. ஏன்னா என் மனசு படப்படன்னு அடிக்குது. இது சொன்னதும் தேங்க பின்னாடி தான் உட்காந்துருப்பான், எட்டி ஒரே முதி அந்த சேரை. இப்போ ஜிமின் தான் திரும்பி பார்க்குறான். என்னடா உன் பிரச்சனை, முடிஞ்சில்ல மூடிக்கு வா, எதையும் விட்டு வைக்கிறதில்ல. போகிறதுக்கிட்டலாம் ஒரு டைலாக் பேசி மொக்க போட்டுட்ருப்பான். வாடா அம்மா நீ போம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை தான் எடுத்துகிட்டு வரான். நான் ஒரு பிக்கப் லைன் போடக்கூடாதே, நீ போட்ட வரைக்கும் போதும் வா அப்படின்ட்டு பர்ஃபார்ம் பண்ண தான் போகிறாங்க.
ஜிமின் வந்து எப்படின்னா ஒரு ஃப்ளட்டியான டைப்பு, ஜாலியாக எல்லாருக்கிட்ட பேசுவானே தவிர்த்து, பட் அதுக்கு மேலே எதையும் வச்சுக்க மாட்டான். இப்போ பிடிஎஸ் தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க. அப்பா இன்னைக்கு செம்மையாக இருந்துச்சுலடா, நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு இப்போது தேங்கும் ஜங்குக்கும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், மச்சான் அதில் ஒரு பொண்ணு பார்த்தியா? இப்போ 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. டேய் இல்லைடா, ஒரு டெடிபியர் ட்ரெஸ் போட்டிருந்தாடா, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, அதை சொன்னேன். ஏன் அதுக்குள்ளே ஒரு பையனாக இருந்துக்கக்கூடாதா என்ன அப்படின்னு ஜங்கு கேட்குறான். சரி இருந்துட்டு போட்டோம், நல்லா இருந்துச்சுல அப்படின்றான். நீ திருந்தவே மாட்டேன். இல்லைடா, அழகை ரசிக்கணும், அதை வர்ணிக்கணும், அப்போ தானே அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றான். 2 பேர் கேவலமாக ஒரு லுக் விட்டுட்டு அங்கேருந்து முன்னாடி போகிறாங்க. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? இப்போ ஜேஹப் தான் பின்னாடிலேருந்து தலையில் அடிக்கிறான். வா வந்துட்டேன். இப்படி எல்லோரும் போய் ரூமில் தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போது ஜங்குக் தான் 1 மந்த்து ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். 1 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி வரணும் அப்படின்ட்டு ஆரம்பம். அதெல்லாம் வந்துக்கலாம் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறான். இப்போ ஜங்குக் எந்திரிச்சிட்டு, ஜிமின் நீ எப்போ கிளம்புற? நாளைக்கு மார்னிங் தான்டா. சரி அப்போ நானும் உன் கூட வரேன். ஓகே அப்படின்ட்டு இப்போ எல்லாம் திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இப்போ நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் தான் கிளம்புறாங்க. ஜங்குக்கு ஜிமினை அவங்க ஒரு காரில் போகிறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க கார் எடுத்துகிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான், அப்பா டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன், நீ ட்ரைவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தூங்கிடுறான். ஜிமின் லைட்டாக சிரிச்சிட்டு காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக ஜங்குக்கு வீட்டுக்கு தான் வந்துட்டு ஜங்குக்கு ட்ராப் பண்ணிட்டு நேராக அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். இப்போது வந்து காலிங் பெல் அடித்தா அவங்க அம்மா தான் திறக்கிறாங்க. வரேன் வரேன், இத்தனை வாட்டி காலிங் பெல் அடிக்கிறாங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஜிமினு இப்போது ஹக் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு, வாடா வாடா. இப்போது சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வரான். நீ என்னமோ நாளைக்கு தான் வருவேன்னு நினச்சேன், பரவாயில்ல சொன்ன அன்றைக்கே வந்துட்டியே, பெரிய விஷயம். சரி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடு. சரி சரி. அப்பா எங்க? அவர் எங்கடா? ஜாகிங் போயிருக்கார், இன்னும் வரவே இல்லை. அவர் எங்கங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பார். வருவார் நீ போ. சரி. இப்போ ஜிமின் தான் அவன் ரூமுக்கு போயிட்டு அவன் லக்கேஜ் வச்சுட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு நார்மலாக டிஷர்ட்டும் ட்ராக்கும் போட்டுட்டு வரான். வந்து பார்த்தா அவங்க அப்பா ஆல்ரெடி வந்துட்டாங்க. பா டே வாடா. இப்போ ஜிமின் தான் அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறான். நேற்று செம்மையாக பண்ணாடா பர்ஃபார்மன்ஸு. நிஜமாவா? அதுவும் அந்த சோலாவாக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பார்த்தியா, அது 1 மினிட்க்கோ 2 மினிட்க்கோ, அது இன்னும் சூப்பராக இருந்துச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா, உங்கள் அப்பா அதுவே 4-5 வாட்டி பார்த்துட்டாரு. இப்போ ஜிமின் தான் சிரிக்கிறான். ஆமாண்டி நல்லா இருந்துச்சு பார்த்தேன். ஏன் என் புள்ள ஆடுறதை நான் பார்க்கக்கூடாதா என்ன? என்னடா? அதெல்லாம் இல்லைப்பா, பார்க்கலாம். சரி சரி அப்புறம் பார்க்கலாம், முதல்ல வந்து சாப்பிடுங்க 2 பேரும் அப்படின்ட்டு ஜிமின் அம்மா தான் போகிறாங்க. எல்லா சாப்பாடும் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறான். என்னம்மா இவ்வளோ ஐட்டமா? ஆமாம், நீ ஏன் 2 மாதம் கழிச்சு வந்திருக்க, அதான் அங்கே எப்படி சாப்பிட்ருப்போன்னு தெரில, முதல்ல இதெல்லாம் சாப்பிடு அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறாங்க. ஜிமின் நல்லா சாப்பிட்றான். இப்போது அவங்க அப்பாவும் சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து உட்காந்துருக்காங்க 3 பேரும். இப்போ ஜிமின் அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏங்க ஏதோ ஜிமின் கிட்ட பேசணும் தானே வர சொன்னீங்க, பேசுங்க. என்னடி என்ன குத்துடுற? அவன் நீங்கள் சொன்னால் தான் கேட்பான், பேசுங்க. சரி. ஜிமின். ஆப்பா அது நம்ம ஊருக்கு போகிறோண்டா. என்னது ஊருக்கா? எங்கேப்பா? ஏதாவது ஹாலிடே வெக்கேஷன் மாதிரி போகிறோமா என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ ஜிமின் அம்மா தான், வெக்கேஷன்லாம் இல்லைடா, அப்பாவோட தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம், ஸோ அதனால் நம்ம வந்து இந்தியா போகிறோம். தங்கச்சி பொண்ணா? டேடி உங்களுக்கு சிஸ்டர் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறான். ஆமாண்டா இருக்கு. உங்கள் அப்பா இந்தியா தானே? ஆமாம் இந்தியா தான், பட் நான் பிறந்ததுலேருந்து அதை பற்றி பெருசாக நீங்கள் பேசுனதும் இல்லை, அதேமாரி அங்கே போனதுமே கிடையாது. இப்போது திடீர்னு அங்கே போகணுன்றீங்க, அதான் எதாவது இம்பார்ட்டண்டானு கேட்குறேன் அப்படின்னு ஜிமின் கேட்குறான். இப்போ அவங்க அப்பா தான், ஆமாண்டா ஒரு மேரேஜ் விஷயமாக போகிறோம், அதனால தான். மேரேஜ் விஷயமாவா? யாருக்கு? இப்போ ஜிமின் அம்மா தான், ஏங்க நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் கேட்டுகிட்டே தான் இருப்பான், நம்ம சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லிடலாம். ஜிமின் உனக்கு தாண்டா கல்யாணம் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இந்தியா போகிறோம், போதுமா? சரி. என்ன சொல்கிறீங்க டேட்? என்னது இது, என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை? ஹவ் இட்ஸ் பாசிபிள்? என்னாலாம் முடியாது, அதுவும் இந்தியாவில் இருக்க ஒரு பொண்ணா, வாய்ப்பே கிடையாது. அதுவும் நம்ம ஊர் கல்ச்சருக்கும் அந்த கல்ச்சருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா இப்போ நானும் உங்கள் அப்பாவும் இல்லையா என்ன? அது ஏதோ ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நான் யாருன்னே தெரியாது, எப்படிம்மா கல்யாணம் பண்ணிப்பேன்? பேசி பழகிக்கோ, தெரிஞ்சுக்கோ, இதில் என்ன இருக்குது? இப்போ என்னம்மா மேரேஜுக்கு அவசரம்? டேய் இந்த பேச்செலாம் நீ பேசவே கூடாது, உனக்கு ஆல்ரெடி 28 ஆயிடுச்சு,
இதுக்கு மேலே அமைதியாக இருக்கிறது எங்கள் தப்பு. நீ இதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கணும். நீ இப்போ வரைக்கும் கூட்டிகிட்டு வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குமே எந்த பொண்ணும் பிடிக்கலன்னு அர்த்தம். அப்போ நாங்கள் பார்க்குற பொண்ணையாச்சும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் திரும்பி அவங்க அப்பாவை பார்க்குறான். என்னடா, என்னோடய தங்கச்சி பொண்ணுடா, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஐயோ ஏன்பா நீங்கள் வேற, இப்போதைக்கு நான் மேரேஜ் பண்ணுறதுல ஐடியாவே இல்லைப்பா அப்படின்றான். இப்போ அவங்க அம்மா தான், அப்புறம் என்னடா 60 வயசில் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கியா? மா அமைதியாடுறா. ஏங்க நீங்கள் வந்து வரேன்னு சொல்லிடுங்க. சரிடி. ஜிமினு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ, நாளைக்கு சாயந்தரம் ஃப்ளைட்டு, ஓகேவா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க. கூட அவங்க ஹஸ்பண்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மாமா ஜிமின் சொல்கிறது யாரும் கேட்கல. ஜிமின் தான், ஐயோ இவங்க சொல்கிறத ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ கல்யாணமா, இப்படி தெரிஞ்சு அந்த பக்கமே வந்துருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். இப்போ சொன்ன மாரி அடுத்த நாள் சாயந்தரம் தான் அவங்க அம்மா அப்பா ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜிமினை தான் பார்த்தா ஜிமின் அவன் ரூமில் தான் படுத்திருக்கான். டேய் கிளம்பிட்டியா இல்லையாடா? மா இப்போ வரியா இல்லையா? அவ்வளோதான் இங்கே. அதுக்கப்புறம் ஜிமினை அம்மா கிட்ட நீ பேசவே கூடாது சொல்லிட்டேன். என்னம்மா பிளாக்மெயில் பண்ணுற? வாடா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான், ஐயோ விடவே மாட்டாங்க போலையே, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரான். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா தான் ஃப்ளைட்டில் தான் ஜிம்மின் வந்து அவங்க அம்மாவை முறைச்சிட்டே உட்காந்துருக்கான். ம் என்ன முறைச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஏங்க அங்கே பாருங்களேன், அது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு வராங்க. இங்கே ஜிம்மினுக்கு தான் அவ்வளோ கடுப்பாக இருக்குது. இப்போது ஃப்ளைட் தான் இறங்கிட்டு ஒரு காரில் தான் வந்துட்டுருக்காங்க. ஜிமின் தான் பார்க்குறான். மா எங்கேம்மா போகிறோம்? இன்னும்மா வரது வீடு? அவங்க கொஞ்சம் வில்லேஜ் ஏரியாவில் இருக்காங்க, இன்னும் போகிறதுக்கு 1 hour ஆகும். நீ தூங்குறதுனா தூங்கு. இல்லைங்க. ஆமாம். எங்க நம்ம வரதை சொல்லிட்டீங்களே? முன்னாடியே சொல்லிட்டேன், அவள் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன்னா. நான் என்னத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அப்பா தான் ஃபோன் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஒயின் கையில் தான் ஃபோன் இருந்திருக்கும். அம்மா ஃபோனு. யார்? மாமா தாம்மா. சரி என்கிட்ட கூட நீ போ. இப்போ அந்த ஃபோன் எடுத்து தான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் போகிறாங்க. ஏங்க அண்ணன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் ஃபோன் பண்ணுது. சரி அட்டன் பண்ணி பேசுடி. ஏங்க நம்ம கல்யாணத்தை பற்றி எதுவுமே சொல்லலையேங்க. அதான் முன்னாடியே பேசியாச்சுலடி, வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு. அப்புறம் ஃபோனில் கூப்பிட்டா நல்லாவா இருக்கும், அதான் சொல்லிக்கலாம் விடு, நீ பேசு. சரிங்க. இப்போ அட்டன் பண்ணி, ஹலோ அண்ணா. லதா நான் வந்துட்டுருக்கேன். சரிண்ணே வாண்ணே. எங்கே இருக்க? நானா இங்கே இருக்கேன், இன்னொரு 1 மணி நேரத்தில் வந்துடுவேண்டா. சரிண்ணே வா நீ வா. கூட கூட உன் அண்ணியும் வரா, என் பையனும் வரான், சரியா? சரிண்ணே பத்திரமா கூட்டிகிட்டு வா. வரேன். இப்போது அவங்க முகத்தில் தான் அவ்வளோ சந்தோஷம். என்னடி ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கப்பல? ஆமாம், எங்கள் அண்ணன் அப்போ போச்சு வேலை செய்கிறப்போ. அப்பயே வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதுவும் வரவே இல்லையா. இன்றைக்கி அது பிள்ளையோட வரேன்னுது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் பொண்ணோட கல்யாணம், என் அண்ணனும் திரும்பி வருது. இதுக்கு மேலே என்னங்க சந்தோஷம் வேணும்? சரித்தான், இதுக்கப்புறம் உன்னை கையிலே பிடிக்க முடியாது. போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க சிரிச்சுக்கிட்டே. இவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துடுறாரு. இப்போ 1 hour கழிச்சு தான் ஒரு கார் தான் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிது. எஸ், அது ஜிமினோட கார் தான். இப்போ அதுலேருந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் இறங்கி வராங்க. அண்ணே. லதா எப்படா இருக்கேன்? நான் நல்லா இருக்கேண்ணே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. அம்மா பையனை கூட்டிகிட்டு வரலையா? வந்திருக்கான். ஜிமின் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் பொறுமையாக இறங்குறான். அவன் காதலுக்கு ஹெட்செட் தான் எடுக்கிறான். இதோ இதான் என் பையன். இப்போது பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா அப்படியே வந்து ஜிமின் வந்து அவங்க அம்மா மாதிரி இருக்கான். அவங்க அம்மா வந்து கொரியன்றதுனால அப்படியே ஜிமின் அவங்க அம்மாவை மாதிரி இருக்கான். கேரக்டர் மட்டும் அவங்க அப்பாவை மாதிரி. ஐயோ பிள்ளை என்னென்னா ராசா கணக்காக இருக்குது, இத்தனை நாள் மறைச்சே வச்சுட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மிக்கு தான் சுற்றி போடுறாங்க. இதை பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஜிமின் தான் என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான். சரி வாண்ணே உள்ளார வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயினோட அப்பாவும் ஜிமினோட அப்பாவை கூப்பிட்றாங்க. வரேன். எல்லோரும் உள்ளே வந்து தான் உட்காந்துருக்காங்க. ஜிமின் தான் பார்க்குறான். இந்த வீட்லையா இருக்க போகிறோம்? மா என்னம்மா இங்கேயா இருக்க போகிறோம்? ஆமாண்டா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே தான், அமைதியாக இரு அப்படின்றாங்க. ஐயோ எங்கேயோ இருந்தனா
இங்கே வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுமா என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி கூணு குறுக்கிட்டு உட்காந்துருக்கான். அண்ணே இந்தா மோர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்குறான். டேய் என்னடா பார்த்துட்ருக்கேன் குட்றா அப்படின்னு ஜிமின் அம்மா தான். மா இது என்னதும்மா? ஆ பட்டர் மில்க்டா குட்றா. ஓ சரி சரி சரி. அவனும் குடிக்கிறான். நல்லா இருக்கு. குடிச்சு கீழே வைக்கிறான். அப்புறம் என்ன எப்படி இருக்க? அங்கெல்லாம் எப்படி போகுது வேலை? அனி நீங்கள் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஊர் பக்கமே வரல. இங்கே எங்கள் ஊர்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடியே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அத்தனை வாட்டி கேட்டிருக்கேன் தெரியுமா? அப்போ வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, அந்த வேலைன்ட்டு. ஐயோ உங்கள் அண்ணன் படுத்தின பாடு. கடைசியில் என்னால் இப்போ தான் வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒயினோட அம்மா தான் சிரிக்கிறாங்க. அண்ணே அப்போ நீ தான் ஏமாற்றிட்டு இருந்திருக்க. ஐயோ இல்லைம்மா இவ தான். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது சிரிப்பாக இருக்குது. இப்போ ஜிமின் தான் என்னடா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இப்போது கதவு கிட்டே இருந்தால் ஒருத்தவங்க வந்து ஒயினோட அப்பாவை கூப்பிட்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து, என்னது சமையலுக்கு ஆள் சொல்லியாச்சு, பரிமாறத்துக்கு நம்ம ஆளுங்களை வச்சு பரிமாறிக்கலாம். ஆ ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அட இதில் என்ன இருக்குப்பா, நம்ம பொண்ணு கல்யாணம் நம்ம தானே எடுத்து செய்யணும். சரி சரி சரி, நான் வாழை மரத்துக்கு சொல்லியிருந்தேன், நான் அதை போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா? சரிண்ணே. ஆனால் நானும் வரவா? இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டில் இருக்க வேலையை பாரு. சரி. இப்போ அவங்களும் போகிறாங்க. இப்போது இதை தான் ஜிம்மின் அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்ருப்பாங்க. அனி என்னது சாப்பாடு பரிமாற? அது உங்களை நேரில் தான் வந்து கூப்பிட்டுருந்துருக்கணும். என்னங்க வாங்க இங்கே. அதை வரேன். அண்ணே ரொம்ப தாமதமாக கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கோவப்படாதண்ணே, மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பத்திரிக்கை தான் எடுத்துகிட்டு வராங்க. இப்போது 2 பேரும் எந்திரிக்கிறாங்க, ஜிம்மின் அம்மாவும் அப்பாவும். அண்ணே என் பொண்ணோட கல்யாணம் இன்னும் 5 நாளில், நீ இருந்து கல்யாணத்தை பார்த்து தான் போகணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதும் ஜிமின் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செம்ம ஷாக்கு. ஜிமினுக்கெலாம் உள்ள குத்தாட்டமே போடுது. கல்யாணமா? அப்போது இவங்க கிட்ட கூட எதுவும் சொல்லலை, நேரில் வந்து சொல்லிக்கலாம் தான் வந்திருக்காங்க போல். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் புலம்புனது யாருக்கு கேட்டதோ இல்லையோ, கடவுளுக்கு கேட்டுருச்சுரா அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் ஜிமின். இப்போது ஜிமினோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி முகம் வாடினதை பார்த்ததும், அண்ணா கோச்சிக்காதானே கடைசியாக சொல்கிறேன்ட்டு. அட அது இல்லைம்மா, நான் வேற ஒரு விஷயமா நினச்சேன், கடைசியில் இப்படி முடியும்னு நான் நினச்சி பார்க்கல. என்னென்ன சொல்கிற? இல்லை உன் பொண்ணு யோனாவை என் பையனை ஜிம்னுக்கு தான் நான் கேட்கலான்னு நினச்சேன், கடைசியில் இப்படி கை மாறி போகுங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ரொம்ப தாமதம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன்டா. என்னென்ன சொல்கிற? பரவாயில்ல இருக்கட்டும்டா. என்னடி? சரிங்க பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு இப்போ ஜிமின் அம்மாவும் சொல்கிறாங்க. இல்லை நீ என்னை மன்னிச்சிருங்க. அட நீ ஏமா நீ வேற, அப்படிலாம் இல்லை. நான் தான் சொன்னேன், ஜிமினுக்கு வேறு வயசாகிட்டே போகுது, அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதனால தான் சரி எதுக்கு வெளியே போய் பொண்ணு தேடிக்கிட்டு, அதான் நம்ம வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்கேன்ட்டு அப்படின்னு நினச்சோம். கடைசியில் இப்படி இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. பரவாயில்ல விடுறா. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணமா? ஆமாம். சரி விடு, என் தங்கச்சி பொண்ணு கல்யாணம் கண்டிப்பாக கோலாகலமாக கொண்டாடிட்டு தான் போகிறோம் அப்படின்ட்டு இப்போ ஜிமினோட அப்பா சொல்கிறாரு. ஜிமினோட அம்மாவும் ஆமாங்க, நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் போகிறோம் சரியா அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே யார் சந்தோஷமாக இருக்கீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். எப்படியோ ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சி என் தலை கட்டிடுவாங்களோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். அப்பாடா அப்படின்ட்டு மூச்சு வாங்குறான். சரிண்ணே சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்லாமா? சரிம்மா. அண்ணா வா, ஆண்டி வாங்க. ஜிமின் வாப்பா. கொல்லையில் தண்ணி இருக்குது, கை கால் விளம்பிட்டு வந்துடுங்க. சரி. இப்போது 3 பேருமே போகிறாங்க. ஜிமின் தான் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு பொறுமையாக வரான். இப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் கை கழுவிட்டு திரும்பிட்டாங்க. டேய் அங்கே என்னடா பறக்க பார்த்துட்ருக்க, சீக்கிரம் கை கழுவிட்டு வா. வரேன். ஆமாம் நீ மட்டும் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். என்னடா? அப்போது அவங்கக்கிட்டே சொல்லாமல் தான் நீ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படி தானே? ஆமாம், அதுக்கு என்னப்போ? அதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? நீ ஒன்று நினச்ச, பட் கடவுள் ஒன்று நினச்சிட்டாரேம்மா. சரி விடு, உனக்கு இந்த ஊர் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு, கொரியாலே வேறு எதாவது நல்ல பொண்ணாக பார்த்துக்கலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் போகிறாங்க. கொரியாவில் இதைத்தான் நம்ம முன்னாடியே சொன்னேன், நமக்கும் இந்த கல்ச்சருக்கு செட்டே ஆகாதுன்னு. அப்புறம் எதுக்குமா? சரிடா எப்பா ஓவராக பண்ணாத, போய் கை கழுவிட்டு வா அப்படின்ட்டு அவங்க அம்மா போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் போய் கை கழுவ போகிறான்.
இங்கே கை கழுவுறத காணோம், பைப்பே இல்லை அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான். இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயந்தா கிணத்தடிக்கிட்ட கையில் தண்ணியோடு நின்றுட்டுருக்கா. இப்போது ஜிமின் தான் யாராது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். பார்த்தா வயந்தா அவன் தாவணியை லைட்டாக தூக்கி பிடிச்ச மாதிரி கையில் தண்ணி வச்சு நின்றுட்டுருக்கா. ஜிமின் வந்து வயனை பார்த்ததும் ஃப்ளாட் ஆகிட்டான். ஆ, யாருப்பா அந்த உலகலையே? இப்போது பொறுமையாக நடந்து கிட்டக்க போகிறான், கை நீட்டுறான். வயந்தான் பொறுமையாக தண்ணி ஊற்றுறா. போதுமா அப்படின்னு கேட்குறா, கண்ணை சிமிட்டி சிமிட்டி. போதும். சரி. இப்போ வயந்தா தண்ணி அந்த இது மேலே வச்சுட்டு பொறுமையாக நடந்து தோட்டத்து பக்கம் தான் போகிறா. அங்கே போனால் மாடெல்லாம் கட்டி கிடக்குது. அவள் தாவணி தான் போட்டிருக்கா. அவள் பாவாடை எடுத்து இடுப்பில் சொருகிட்டு அங்கே இருக்க வைக்க பொருளாம் எடுத்து மாடுக்கு தான் போட்டுட்ருக்கா. இதை ஜிமின் தான் வச்சுக்கன்னு வாங்க பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக கொயனோட நெத்தி, அவளோட கண், அவளோட மூக்கு, அவளோட உதடு, அவள் காதில் போட்டிருக்க ஒரு குட்டி ஜிம்கா, அதுவும் டிங்கிடிங்கன்னு ஆடுது. ஒன்று ஒன்றா பார்த்து அட்மையர் ஆகிட்டு இருக்கான். யார் இவ? என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி இமைக்காமல் பார்த்துட்ருக்கான். இப்போது உள்ளே இருந்தால் சத்தம், ஜிமின் ஆ ஆ அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒயனை பார்த்துக்கிட்டே போகிறான். டக்குன்னு பின்னாடி கதவு ஹைட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், டம்மான்னு இடிச்சுக்கிறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்கிறான். இப்போ ஒயனோட அம்மா தான், ஜிமின் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இடிச்சுக்கிட்டேன். ஐயோ ஒயராயிட்டாதுன்னு நினைக்கிறேன், பாப்பா இங்கே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு நல்லா தீச்சு விடுறாங்க. ஐயோ செவந்துருச்சு பிள்ளைக்கு, நல்லா தீச்சு விடுறாங்க. இப்போ ஜிமின் அம்மா தான், டேய் கண்ணு என்ன புடநிலையாக வச்சுட்டு நடந்த, முன்னாடி பார்த்து நடக்க மாட்டேன். இப்போ ஜிமின் தான், புடநில தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள தான் நினச்சிக்கிட்டு திரும்பி அந்த வாசலை பார்க்குறான். என்னப்பாச்சு, ரொம்ப வலிக்குதா? ஒன்றும் இல்லை. சரி சரி, வலி சரியாயிடும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி வா, கொஞ்சம் பார்த்துப்பா. இங்கே கதவு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அதான். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உட்காடுறான். அவனுக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. இப்போ ஜிமின் தான் யோசிக்கிறான், ஒரு வேளை அந்த பொண்ணு தான் இவங்க பொண்ணும் அப்படின்ட்டு யோசிக்கிறான். ஒரு வேளை அதுதான் அவங்க பொண்ணா? அந்த பொண்ணு நான் வேணான்னு சொன்னேன். ஐயோ ரொம்ப அழகாக இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கதவையே பார்த்துட்ருக்கான். இப்போ ஒயினம்மா தான், என்னப்பா ஏன் அங்கேயே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை. ஐயோ கல்யாணம் வேணான்னு சொல்லி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு யோசிக்கிறான். அட நம்ம எங்கே வேணான்னு சொன்னோம், அவளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆக போதே. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா, அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல். இப்படி ஒரு பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்லையே. அவளை திரும்பி பார்க்கும் போது ஒரு சில்லுன்னு காற்று. அவள் அந்த முகத்தில் இருக்க அந்த முடியெல்லாம் விலகி அவள் இங்கே வாங்கன்னு ரொம்ப இன்னசென்ட்டாக கூப்பிட்டா பாரு, அந்த கண்ணு. ஐயோ என் மனசு அப்படியே படப்பட படப்படன்னு இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி யாரை பார்த்து அந்த ஃபீலிங்ஸ் வரல? ஐயோ எனக்கு வேறு திருப்பி பார்க்கணும் ஆசையாக இருக்கே, போய் பார்க்கலாமா? ஐயோ அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணமே. பார்க்குறது தப்பு இல்லை. ஐயோ என்னடா இப்படி கொண்டாந்து நட்டாத்தில் நிப்பாட்டிட்டீங்க கடவுளே. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு உதவி செய்கிறேன்னு நினச்சேன், இப்படி கொண்டாந்து விடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே கடவுளே. அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணை கண்ணில் காட்டினேன்? ஐயோ அந்த பொண்ணு வேறு ரொம்ப அழகாக இருந்தா, அவள் பேர் கூட கேட்கலையே. ஐயோ இவங்க தான் சொன்னாங்க யோனான்னு. இப்போ ஜிமினோட அம்மா தான், என்னடா யோசிக்கிற? கவலைப்படாத, அந்த பொண்ணெலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அந்த பொண்ணுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா, உனக்கு கவலைப்படாத. என் ஃப்ரெண்டோட பொண்ணு. யாரம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். டேய் பக்கத்து வீட்டிலடா, அதான் அந்த ரோஸ் பொண்ணு. யார்? ஜிமினா ஜிமினா அப்படின்னு கத்திட்டு இருப்பாளே அவளா? ஏய் என்னடா அப்படி சொல்கிற? ஏம்மா என் வயிற்று கிளப்பாத, அமைதியாரு. நீ தானே சொன்ன உனக்கு தான் இந்தியாவில் இருக்க பொண்ணே பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன, அதனால தான் கொரியா பொண்ணாக பார்க்குறேன். சரி அந்த பொண்ணு இல்லைன்னா வேறு பொண்ணு பார்ப்போம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முனுக்கு தான் எதுவும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இப்போது வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்கிறான். பின்னாடி போய் கை கழுவும் போது பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போய் கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம தான், இல்லைப்பா ஏற்கனவே பின்னாடி போய் நீ இடிச்சுக்கிட்ட, வேண்டாம் இங்கேயே கை கழுவிக்கோவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான், ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும், நான் பின்னாடி போய் கை கழுவிக்கிறேன் அப்படின்ட்டு கொடுக்கணும் ஓடுறான். இப்போ ஜிமினோட அப்பாவும் அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க, அவங்களும் போய் கை கழுவுறாங்க. அப்போ தான் ஜிமினை பார்க்குறாங்க. ஏங்க ஜிமின் எங்கங்க?
எங்கடி கைக்குள்ள தாண்டி வந்தான், எங்கே ஆளை காணோம் அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா ஜிமின் தான் அங்கே போய் யாரையோ தேடிட்டு இருக்கான். டேய் ஜிமின், அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் எங்கே போனான், இங்கே தானே வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஐயோ, என்ன தேவதை மாதிரி வந்தா, மின்னல் மாதிரி போயிட்டா, எங்கே போயிட்டா, அவளை எப்படி நான் பார்க்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வரான். என்னடா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து வரான். இப்போது உள்ளே தான் வந்து எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் வயனை பற்றி யோசிச்சுக்கிட்டு அவளை பற்றி நினச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இப்போ உள்ளே இருந்தால் ஒரு பொண்ணு வந்து, மா இதில் எந்த புடவை நலுங்குக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ வயனம்மா தான் திரும்பி பார்க்குறாங்க. அண்ணே, அதான் என் பொண்ணு யோனா அப்படின்னு சொன்னதும் இப்போ யோனா தான் திரும்பி பார்க்குறா. யார் இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வச்சுட்டு வாங்க, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையெல்லாம் ஓரம் வச்சுட்டு வரா. இப்போ ஜிமினோட அப்பா தான், பரவாயில்ல, உன்னை சின்ன வயசில் பார்த்ததும்மா, எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டா பாரு. இப்போது ஜிமின் அம்மா தான், ஆமாங்க, கை குழந்தையில பார்த்தது, எவ்வளோ வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. யோனா தான் இவங்க எல்லோரும் யாருன்ற மாதிரி பார்க்குறா. பார்த்தா ஜிமின் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, யார் இவன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கா. இப்போது வயனம்மா தான், யோனா இது யாரும் தெரியுதா, இது எங்கள் அண்ணன், இது என்னோடய அண்ணி, இது அவங்க பையன் ஜிமின் அப்படின்னு சொன்னதும், வணக்கம் மாமா, வணக்கம் அத்தை. இப்போ ஜிமின் தான் கண்டுக்கவே இல்லை. அவன் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஒயினை பற்றி தான் நினச்சிட்ருக்கான். இப்போ ஜிமின் அம்மா தான், டேய் யோனா வந்திருக்கா பாருடா. யோனாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே வேறு ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. வணக்கம் ஜிமின் மாமா அப்படின்னு சொல்கிறா. அப்படின்ட்டு அவனும் எதுவும் சொல்லலை, சரின்ட்டு உட்காந்துருக்கான். இப்போ ஜிமின் அம்மா தான், கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களே, அவன் மாப்பிள்ளை இந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, மாப்பிள்ளை இந்த ஊர், ஆனால் அவர் பட்டணத்தில் இருக்கார், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் யோனாவையும் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்களாம். ஓ சரி சரி, பார்த்து இருந்து பிள்ளடா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்துப்பேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்வை ஃபுல்லாக ஜிமின் மேலே தான் இருக்குது. இப்போது ஒயின் அம்மா தான் ஜிமின் அப்பாவை பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குண்ணே. ஏண்டா, என்னாச்சு? இல்லைண்ணே, நீ இப்படி கேட்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குண்ணே. நீ வெளிநாட்டில் இருக்கியா, எப்படியும் அங்கே இருக்க ஒரு பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்ட்டு நானும் கேட்காம விட்டுட்டேன். எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குண்ணே. அதுக்கு என்னம்மா பண்ண முடியும், விடுமா. யார் யாருக்குன்னு நம்மளாமா முடிவு பண்ணுறோம், கடவுள் தான் முடிவு பண்ணுவார். அப்படி இருக்கும் போது பரவாயில்ல விடுமா. அதுவும் இப்போ தான் நான் முடிவு பண்ணோம், நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட என் பொண்ணை நான் உனக்கு தானே கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அம்மா தான் சிரிக்கிறாங்க. ஜிமின் தான், யோனா தான் ஜிமினை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஜிமினுக்கு அது புரியுது, இந்த பொண்ணு எதுக்கு நம்மள எப்படி பார்க்குது, அந்த பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கல்ல, ஆள் இருக்கும் போதேவா அப்படி பார்க்குறது. சரி, ஒரு வேளை நான் ஐடல்ன்றது அவளுக்கு தெரியுமோ, அதனால தான் அப்படி பார்க்குறாளா அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் யோசிக்கிறான். இப்போது இப்படியே அவங்க பேசிக்கிட்டு நேரமும் போகுது. இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. அண்ணா பேசிக்கிட்டே ராத்திரி ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறியா, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்க, ஜிமினை பார்க்கும் போதும் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே 2 அறை தான் இருக்குது, தங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அட இதில் என்னம்மா இருக்குது, எங்களுக்கு ஒன்று போதும், நீங்கள் தங்கிக்கோங்க. இப்போ ஜிமின் தான், அப்போ எனக்கு ரூம் இல்லையா அப்படின்றான். இது கொஞ்சம் சத்தமாகவே கேட்டான். இப்போது ஒயினம்மா தான் சிரிச்சிட்டு, கவலைப்படாதப்பா, நீ அந்த ரூம் எடுத்துக்கோ சரியா. சரி. இப்போ ஜிமின் அம்மா தான், டேய் ஜிமினு என்னடா, எனக்கு தனி ரூம் வேணும்மா, அதாம்மா. அப்படி தனி ரூமில் போய் என்ன கழட்ட போகிற, எப்பயுமே நீ தனி ரூமில் தானே இருக்க, இப்படி எல்லாரோட சிரித்து பேசிட்டு ஒன்றா இருந்தால் உனக்கு என்ன. நீ எப்போம்மா தமிழ் பொண்ணாக மாறின? அதெல்லாம் உங்கள் அப்பனை கட்டினதுலேருந்து அப்பயே மாறிட்டேன், நீ அமைதியாக இரு. இப்போது எல்லாருமே ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. இப்போ யோனா தான் அவங்க அம்மாவை பார்த்து, அது மாமாவாம்மா? ஆமாண்டி, அதுக்கு என்னப்போ, ஏம்மா இது முன்னாடி என்கிட்ட சொல்ல, ஏன் உனக்கு எதுக்கு சொல்லணும்? இவ்வளோ அழகான ஒருத்தர் வச்சுக்கிட்டு எனக்கு போய் நீ வெளியே மாப்பிள்ளை பார்த்துருக்க, என்ன லூஸ்மா நீ. என்னடி வாரத்தை தடிக்குது, பின்ன என்னம்மா, பேசாமல் என்னை ஜிமினி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா நானும் அப்ராட் போயிருப்பேன்ல, சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாருடி, அவ்வளோதான் பார்த்துக்க, நீ சொன்ன மாப்பிள்ளைய பார்த்தாச்சு, பேசி முடிச்சாச்சு, இன்னும் 5 நாளில் உனக்கு கல்யாணம்,
எதையாவது வாயை திறந்த பிச்சிருவேன். மா என்னடி போ. சும்மா எப்போ பாரு என்ன அதுன்னா உனக்கு என்ன விளையாட்டு பொருளா? இது விட்டா அது, அது விட்டா அதுன்னு. உனக்கு தான் ஒன்று முடிவு பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன? போ. இப்போது யூனா தான் மனசுக்குள்ளே, ச்சே இவங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நான் இவரே கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஐயோ அவரை விட இவன் அழகாக இருக்கானே, என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போயிடுறா. இப்போது ராத்திரி எல்லாம் சாப்பாட்டுக்கு தான் எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க. யோனா, ஜிம்மினோட அம்மா, ஜிம்மினு, வைனோட அப்பா, யோனா 6 பேருமே உட்காந்துருக்காங்க. எல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போது வைனோட அம்மா தான், ஏய் வைனுங்கடி. அவள் சாயங்காலமே வந்துட்டா, பின்னாடி தான் வேலை பார்த்துட்ருப்பா. இப்போ வைன் அம்மா தான், எனக்கு தெரிஞ்சு அவள் தண்ணி அரைச்சிட்ருப்பான்னு நினைக்கிறேன். போய் அவளை கூட்டிகிட்டு வாடி சாப்பிட. மா அவளுக்கு ஃபஸ்ட்டா வருவாம்மா, ஒரு வேலையும் செய்கிறதில்ல, எல்லாம் அவளே உனக்கு பதிலாக செஞ்சிட்ருக்கா. போடி போய் அவளை கூட்டிகிட்டு வா. மா என்னம்மா, என்ன போ. இந்த இரட்டில் அவள் எங்கே கணக்கு தெரிய போகிறா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே முறைச்சிட்டு எழுந்திரிச்சு போகிறா. இப்போது வைன் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது இப்படி சொன்னதும். அவன் இப்போது ஜிம்மின் அப்போ தான் பார்க்குறாங்க. யாரும்மா, யார் வைனு? ஏன் பொண்ணு தானே, நீ பார்க்கல? காலையில் இங்கே தானே இருந்தா, பார்க்கலையா? இப்போ ஜிம்மின் அம்மா தான், உங்களுக்கு 2 பொண்ணா? யோனா மட்டும்தானே இவர் சொன்னார். ஐயோ அண்ணன் வந்து யோனா பிறக்கும்போது வந்து பார்த்துட்டு போச்சு, ஆனால் வைன் பிறந்ததுக்கு வரவே இல்லை, அதனால் தெரிஞ்சிருக்காது. எனக்கு 2வது பொண்ணு வைனும் இருக்கா. ஓ சரி சரி. இப்போது ஜிம்மினோட தலையில் தான் பல்ப் எரியுது. அப்போது அந்த பொண்ணு அவளை தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஜிம்மின் தான் இப்போ பின்னாடி வாசலே பார்த்துட்ருக்கான். யோனா தான் முன்னாடி வரா. அடைச்சா இவ எதுக்கு வரா, அந்த இன்னொரு பொண்ணு இங்கே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா பின்னாடி தான் வைன் தான் பொறுமையாக நடந்து வரா. அவன் தாவணி தூக்கி பிடிச்சிக்கிட்டு, அம்மா வாட தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டு பக்கத்தில் தான் உட்கார வைக்கிறாங்க. யோனா தான், ஏய் அது நான் உட்காந்துட்டு இருந்தது, அப்படி போய் உட்காரேன் யோனா, சும்மா அவகிட்ட எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறா. அண்ணே இதான் என் 2வது பொண்ணு வைனு அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜிம்மின் அம்மாவும் ஜிம்மின் அப்பாவும் பார்க்குறாங்க. அம்மா இதுவா, நான் சொல்லியிருக்கேன்ல எங்கள் அண்ணன்னு. வணக்கம் அம்மா. வணக்கம் அத்தை அப்படின்னு சொல்கிறா. அது உன்னோட ஜிம்மினு அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அதான் உன் ஜிம்மின் மாமா. வணக்கம் மாமா அப்படின்றா. ஜிம்மின் தான் வச்சுக்கண்ணு வாங்காமல் வைனே பார்த்துட்ருக்கான். அங்கே இருக்க விளக்கு வெளிச்சத்தில் அவன் முகம் அவ்வளோ அழகாக தெரியுது. அதுலேருந்து மேலேருந்து நிலா வெளிச்சம் வேறு, சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக தெரியுறா. ஜிம்மின் அம்மா தான் ஜிம்மினை திரும்பி பார்க்குறாங்க, இன்னும் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்கான்ட்டு. திரும்பி பார்த்தா வச்சுக்கண்ணு வாங்காமல் வைனே பார்த்துட்ருக்கான். என்ன நடக்குது? இப்போது ஜிம்மினோட அம்மா தான், ஜிம்மின் அம்மா என்ன? ஒன்றும் இல்லைம்மா. இப்போ ஜிம்மின் அப்பா தான் வைனை பார்த்து, ரொம்ப அழகாக இருக்க, அப்படியே இந்த வெளிச்சத்தில் தங்க மாதிரி மின்றாடா. இப்போ ஜிம்மின் அம்மா தான், ஆமாங்க வைன் ரொம்ப அழகாக இருக்கா. இப்போ ஜிம்மின் தான், ஆமாம் ஆமாம் அப்படின்றான். இது அவங்க அம்மா காதில் மட்டும் டக்குன்னு விழுந்துருச்சு. திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைம்மா, சாப்பாடு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டேன். இப்போ வைன் அம்மா தான் பார்த்துட்டு, ஐயோ நான் வந்த அவசரத்தில் இதை மறந்துட்டேன், சரி எல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்காங்க. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்மின் அம்மா தான் ஜிம்மினே அப்பப்போ நோட் பண்ணுறாங்க. ஜிம்மின் வந்து வைனே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கான். யோனா வந்து ஜிம்மினை பார்த்துட்ருக்கா. இன்னமும் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறாங்க. வைன் தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, சரிம்மா நீங்கள் தூங்குங்க, நான் எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டு வந்துடுறேன். இல்லைடா நீ காலைல கழுவிக்கலாம் வா, நீ காலையிலேருந்து வேலையாக இருந்த. இல்லைம்மா இதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், காலைல இன்னும் வேலை கிடக்குது, அப்புறம் இதெல்லாம் அப்படியே இருந்துடும், நான் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜாமானையும் எடுத்து போட்டு பின்னாடி கிணத்தடி பக்கம் தான் எல்லாத்தையும் போட்டு விளக்கிட்டு இருக்கா. இப்போ ஜிம்மின் தான் பின்வாசப்படில் நின்றுட்டு ஃபோன் பார்க்குறேன்ற பேரில் வைனையே பார்த்துட்ருக்கான். வைன் வந்து அந்த நிலா வெளிச்சத்தில் அழகாக உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கா. அதையே பார்த்து ரசிச்சிட்ருக்கான். இப்போது அவன் முடி முன்னாடி வந்து விழுந்ததும், அச்சோ நான் வந்து எடுத்துடுவா அப்படின்ட்டு நினைக்கிறான். இப்போ வைன் தான் அதை பொறுமையாக எடுத்து அவள் காது பின்னாடி சொருகிறா. அந்த சோப்பு தண்ணிலாம் சைடில் இருக்குது. இப்போ ஜிம்மின் தான் ஒரு துணி எடுத்துகிட்டு போயிட்டு துடைக்கிறான். மாமா அது இல்லை சோப்பு
அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தை தான் பிடிக்கிறான். வயந்தான், என்னம்மாம்மா நீ எப்படி இவ்வளோ அழகாக இருக்க? அந்த நிலாவே அழகில் தோற்று போயிடும் போல். இப்போ ஜிமின் தான் அவளோட உதட்டியே பார்க்குறான். அது ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக அழகாக இருக்குது. பொறுமையாக கிட்டக்க போகிறான். இப்போது அவனோட தலையில் தான் யாரோ தட்டுறாங்க. ஆ மா, என்னம்மா? பின்னடா ஃபோனை பார்த்தீங்கன்னா மொத்தம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா கனவு. ஒய் நாங்கள் உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கா. அட அதெல்லாம் இல்லைம்மா. இல்லையேடா, இப்போ ஊன்னு ஏதோ சொன்னீங்க, அது தூசி வந்துருச்சுமா, அதான் உஃப்னு ஊதி விட்டேன். ஆ அப்படின்ட்டு இப்போ திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒயின் உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கா. திரும்பி ஜிம்மினை பார்க்குறாங்க. என்னம்மா? சரி, ராத்திரி ஆயிடுச்சு, தூங்கலை? அது ஃபோன் பார்க்கலான்னு வந்தம்மா, டவர் கிடைக்கல உள்ளார. கிடச்ச வரைக்கும் போதும் போ. மா போடா. வந்துட்டான், டவர் கிடைக்கல அது கிடைக்கல போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை தான் உள்ளே தள்ளி விட்டுட்டு திரும்பி ஒயினை தான் பார்க்குறாங்க. அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அவளோட ரூம்குள்ளே வந்து படுத்துட்டு, ஐயோ கனவுல பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? அது இந்த கை அவள் கண்ணத்தை தொட்டுச்சு. ஐயோ எவ்வளோ புண்ணியம் பண்ண கை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைக்கு முத்தம் கொடுத்துக்கிறான். ஜிமின் அம்மா தான் ஜிமினோட அப்பாவை பார்த்து, ஏங்க என்னடி பேசாமல் நம்ம ஒயினை ஏங்க ஜிமினு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது? என்னடி பேசுகிற? அவள் சின்ன பொண்ணுடி. சின்ன பொண்ணாக இருந்தாலும் இப்போ 18 வயசு ஆயிடுச்சு இல்லைங்க. அதுவும் இல்லாமல் ஜிமின் என்ன சொல்லுவான்டி? யோனாவாவது பரவாயில்ல, அவன் ஜிமின் கலருக்கு இருக்கான். அவன் ஒயினை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டானா அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும்ல. நமக்கு பிடிச்சிருக்கு, அவன் மனசில் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. அட நீங்கள் வேற, அப்படிலாம் கிடையாது. ஜிமினுக்கு ஒயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிற? ஆமாம், இப்போ கூட நான் பார்த்துட்டு தான் வரேன். என்ன? இப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க என்னென்ன பார்த்தாங்களோ. என்ன சொல்கிற? நிஜமாவா? அவன் வேறு எதுக்காவது கூட பார்த்துருக்கலாம்ல. அட லூசு கும்பிட்ட, நீ எல்லாம் எப்படி நான் லவ் பண்ண? ஒரு பொண்ணை பையன் பார்க்குறானா எப்படி பார்க்குறேன்னு கூட நமக்கு தெரியாது. ஆமாம்ல. ஆமாம் தான். ஏங்க நம்ம இங்கே என்ன நினச்சி வந்தோம்? அது நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக என் தங்கச்சி பொண்ணை கல்யாணம் பண்ணி பேசலான்னு வந்தோம். அதுக்கு தானே வந்தோம். ஆமாம், யோனாக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, அதை விடுங்க. ஒயின் எதுக்கு நம்ம வீட்டு மருமகளாக ஆகக்கூடாது? என்ன சொல்கிறீங்க? ஏங்க எனக்கு ஒயினை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம ஜிமினுக்கு ஏற்ற பொண்ணாகவும் இருப்பா. நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படியே உங்கள் தங்கச்சி பொண்ணுன்னு வரைஞ்சி கட்டிட்டு வராதிங்க, சரியா? என்னடி? இல்லை, சொல்லப்போனால் எனக்கு யோனா விட எனக்கு ஒயினை தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க சொன்னதும் இப்போ ஜிமின் அப்பாவும், எனக்கும் அப்படி தாண்டி தோணுச்சு. என்ன உங்களுக்குமா? ஆமாம், அது சொன்னால் தப்பாயிரும்ல, அதான் நான் சொல்லலை. பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கும் தோணியிருக்குல்ல. பேசாமல் நம்ம ஒயினை ஏன் ஜிமினு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது? நீ கேட்குறதும் சரிதான். ஆனால் இப்போ யோனாவோட கல்யாணம் நடக்குதே, அது நடக்கட்டுங்க. நம்ம பேசி முடிவு பண்ணிடலாம். யோனா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒயினுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க? இப்போ உங்கள் அப்பாவும் சரின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரிடி, நான் பேசுகிறேன். இப்போது அடுத்த நாள் காலையில் தான் ஒயின் காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஜிமின் அம்மா தான் வந்திருப்பாங்க. அத்தை வாங்க, உங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு தரவா அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா, நீ வேலையை பாரு. இல்லைத்த இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காஃபி தான் போட்டு வந்து கொடுக்குறா. இந்தாங்க. தேங்க்ஸ்டா. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாசல் தான் பெருக்கிட்டுருக்கா. ஜிமினோட அம்மாவும் உட்காந்து பார்க்குறாங்க. ஒயின் வந்து காலையிலே குளிச்சுட்டு தலையில் அந்த துண்டுலாம் கட்டியிருக்கா. அதோட அவள் போட்டிருக்க தாவணி ஏற்றி கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பெருக்கிட்டு கோலம் தான் போடுறா. அவங்க அம்மா தான் பார்க்குறாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே மகாலட்சுமியும் இருக்கா. அவங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு சமைக்கிற வேலை தான் பார்க்குறா. இப்போ தான் ஒயினோட அம்மாவே எந்திரிச்சு வராங்க. அண்ணி, அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டிங்களா? ஒயின் காஃபி போட்டு கொடுத்தாளா? ஆமாம். சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா என்ன? இல்லை இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். சரி, இதான் வேணும்னா கேளுங்க. ஆமாம், எப்பயுமே ஒயின் காலையில் எழுந்திரிச்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாளா என்ன? ஆமாம், நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். தூங்குடானா கூட தூங்க மாட்டா. எந்திரிச்சு எல்லா வேலையும் அவளே பார்ப்பா. இப்போது பின்னாடிலேருந்து யோனா தான் எந்திரிச்சிட்டு, மா ஒரு காஃபிம்மா. இப்போது ஜிம்மின் அம்மா தான் பார்க்குறாங்க.
இவ அப்படி கிடையாது. இவெல்லாம் வந்து பொறுமையாக தான் எந்திரிப்பா. நம்ம சொன்னால் கூட எந்திரிக்க மாட்டா. இப்போ ஜிம்மி நம்ம தான் சிரிக்கிறாங்க. இப்போது யோனா தான், மா காஃபிம்மா, ஏய் பல்லு விளக்கிட்டு வாடி. இப்போது பின்னாலேருந்து ஒயன் தான், அக்கா இந்தா காஃபி. இப்போது ஒயனம்மா தான் திரும்பி, ஒயனு அவள் பல்லு விளக்காமல் உனக்கு காஃபி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லைம்மா பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நீ தான் அவளுக்கு எடுக்கிறதுடி. யோனா தான் காஃபி குடிக்கிறா. ஏண்டி ஒரு நாளாக தான் அவளை பார்த்து கற்றுக்கிறியா? நாளைக்கு மாமியார் வீட்டில் போய் என்னடி பண்ணுவ? இதில் வேற உன்னை பற்றி வேற பெருமையாக சொல்லி வச்சிருக்கு. நீ சமைப்ப, எல்லா வேலையும் பார்ப்பேன்ட்டு. என்ன தான் பண்ண புரிய தெரியல. என் மானத்தை வாங்க போகிறேன்னு மட்டும் தான் தெரியுது. ஆ அதுக்கு எதுக்கு என்ன அங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்படின்ட்டு போகிறா யோனா. இவளுக்கு கொழுப்பை பார்த்தீங்களா நீ? இவ தான் ஆசைப்பட்டா, கடைசியில் பாருங்கள் எப்படி பேசிட்டு போகிறான்னு. சரி விடுங்க, வீட்டில் எல்லாமே செல்லமாக வளர்ந்த பிள்ளைங்க தானே, அதான் இருக்கட்டும். இப்போ ஒயின்லாம் எப்படி? அவளை பார்த்து கூட கற்றுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. மா அவளெல்லாம் என் கூட சேர்த்து வச்சு பேசாத சரியா? அவள் எப்படி இருக்கா, நான் அப்படி இருக்கேன். என்னை நாளாக சமைக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. என் புருஷன் என் அழகில் மயங்கி அவனே சமைச்சு போடுவான். ஆனால் வயனு எவ்வளோ ருசியாக சமைச்சா கூட அவன் புருஷன் பார்க்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இப்போது வயன் அம்மா தான், இங்கே பாருடி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, பெரிய உலக அழகின்னு உனக்கு நினப்பு, போடி. வந்துட்டா வயனை பற்றி சொல்கிறதுக்கு. ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது, நீ சொல்கிறியா போ அப்படின்னு சொல்லி திட்டினதும் போ அப்படின்ட்டு அவளும் போயிடுறா. வயன் தான் அங்கேருந்து அவள் வேலை பார்க்க போயிடுறா எதுவும் சொல்லாமல். இப்போது ஜிம்மின் அம்மா தான் வயனோட அம்மாவை பார்க்குறாங்க. வயன் அம்மா சோகமாக வயன் போகிறதே பார்த்துட்ருக்காங்க. ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? எதுக்கு? அட நீங்கள் வேற அண்ணி, இவ சொல்கிறது வேணால் உண்மையாக இருக்கலாம். எனக்கே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. எப்படி வயனை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு நினச்சி இவளே இப்படி பேசுகிறா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படியும் நான் மாப்பிள்ளை பார்த்து தான் ஆகணும். யார் யார் என்ன பேச போகிறாங்களோ தெரில. நம்ம பேசுகிறா சரி, வயன் தாங்கிக்கிறா. ஆனால் மற்றவங்க தான் சொன்னால் அவள் உடஞ்சிருவாள்ல. எனக்கு அதை நினச்சி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கா அண்ணி. என்ன பேசுகிறீங்க? வயன் எவ்வளோ அழகாக இருக்கா, அவளை போய் என்ன நீ சொல்கிறீங்க? அவள் கலரை பார்த்தே நிறைய பேர் அவளை கிண்டல் தான் பண்ணுறாங்க. ஏன் பாருங்கள், கூட பிறந்தவ அவளே எப்படி பேசுகிறா, மற்றவங்க பேச மாட்டாங்களா? அட நீங்கள் வேற, அப்படிலாம் கிடையாது. வயன் எவ்வளோ அழகாக இருக்கா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வேற ஏன் அண்ணி, விடுங்க. மனசெல்லாம் ஒரு மாதிரி ரணமாக இருக்குது. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறோன்னு நினச்சி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்கா அண்ணி? ஏன் யோனா இருக்க அழகுக்கே அவங்க 40 பவுன் கேட்டாங்க போடுறதுக்கு. என்ன? ஆமாம், நான் வந்து யோனாக்கு 20 பவுனும் வயனுக்கு 20 பவுனும் பிரித்து வச்சுருந்தேன். இப்போ கடைசியில் எல்லாமே அவளுக்கே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், வயனுமே எதுவுமே சொல்ல, அக்கா சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அக்காக்கே கொடுத்துரு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. இப்போ நான் அவளுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. இவளுக்கே 40 பவுன் கொடுத்துருக்கேன், அவளுக்கு எத்தனை பவுன் கேட்பாங்களோ தெரியல. இருக்கிற இடத்த விற்று தான் அவளுக்கும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜிம்மின் அம்மா கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் உங்கள் வயனை பற்றி இப்படி நினைக்கிறாங்க? ஏன் அவன் நல்லா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. சரிங்க நீ, நான் உள்ள போய் வேலையை பார்க்குறேன். இப்போ ஜிம்மின் அம்மா தான் ஜிம்மின் அப்பா கிட்ட போயிட்டு, என்னங்க என்னடியாச்சு, நான் ஒன்று கேட்கவா? ஏங்க வயனை எல்லாரும் ஏன் குறைவாக நினைக்கிறாங்க? ஏன் அவள் நல்லா தானே இருக்கா? இங்கே பாருடி, நீ கொரியாவில் வாழ்ந்த பொண்ணு சரியா? இது தமிழ்நாடு. இங்கே ஓரளவுக்கு பார்த்தல யோனா எப்படி இருக்கான்ட்டு. இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் கலரில் கம்மியாகவும் இருப்பாங்க, சில பேர் அதிகமாகவும் இருப்பாங்க. உங்கள் நாட்டில் இருக்க மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அதனால தான் கருப்பாக இருந்தால் அழகில் கொஞ்சம் கம்மின்னு நினச்சிக்கிறாங்க. ஏங்க வாழ போகிறது என்ன, கலரை வச்சாங்க வாழ போகிறாங்க? இல்லை தான், அது உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. அதனால தான் வயன் நம்ம கண்ணுக்கு அவள் அழகாக தெரிகிறா. இப்போ புரியுதா? புரியுதுங்க. ஏங்க இதுக்கு மேலெல்லாம் வயனை பேச சொல்லி நான் விட மாட்டேன். அவள் என் வீட்டு மருமக. இதுக்கப்புறம் யாரும் அவளை குறை சொல்லக்கூடாது, புரியுதா? சட்டு புட்டுன்னு கேட்டு ஜிம்மின் கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்கள், நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி அம்மா, கேட்குறேன்டி. அப்புறம் கல்யாண செலவு எல்லாமே நம்ம தான் பார்க்க போகிறோம். பொண்ணுக்கு நம்ம தான் நகை போட போகிறோம், புரியுதா? என்னடி சொல்கிற? ஆமாம், அவள் இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தான் நம்ம நகை போட்டு அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம பண்ணாதான் மற்றவங்களும் அதை பார்த்து கற்றுப்பாங்க. வயன் மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை யாரும் குறைச்ச எடை போட மாட்டாங்க. நீ சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குடி. புரியுதா? அதனால் எல்லாத்தையும் நம்ம தான் செய்கிறோம். சரிங்க மேடம்,
சரி, இவ்வளோ பேசுறியே, நீ ஜிமின் கிட்ட கேட்டியா என்ன? ஆ, அவன்லாம் ஒத்துப்பான். நீங்கள் முதல்ல பேசி முடிங்க. சரிடி. இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு காலையில் உக்காந்துட்ருக்காங்க. கல்யாண வேலைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் அம்மா தான், ஏங்க பேசுங்க. இரு பேசலாம். இப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து தான் வயன் அம்மா தான், என்னென்னாச்சு? அது வந்துமா, என்னென்ன சொல்லு. இப்போ வயனோட அப்பாவும் பார்க்குறாங்க. என்ன மச்சாச்சு? அது எப்படி கேட்குறதுன்னு தெரியல. பரவாயில்லண்ணே சொல்லு. இல்லைடா, வயன் இருக்கால. ஆமாம், ஏண்ணா என்னாச்சு? இப்போ ஜிமின் அம்மா தான், ஏங்க ஒழுங்காக கேளுங்க. இருடி. என்னண்ண, என்ன அண்ணியாச்சு? ஒன்றும் இல்லை, அவரே கேட்பாரு. அது இல்லைம்மா, வயனை ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணி தருவியா அப்படின்னு கேட்டார். இப்போ வயன் அம்மாவும் வயன் அப்பாவும் முழிக்கிறாங்க. என்னென்ன சொல்கிற? இப்போ திரும்பி ஜிமின் அம்மாவை தான் பார்க்குறாங்க. ஒரு வேளை நான் காலையில் பேசுனதுக்கு தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பரிதாபத்தில், என்ன சொல்கிறேண்ண, வயனையா? அட அதெல்லாம் வேணாண்ண, நீ வேற என்ன பேசுகிற நீ? ஜிமின் எப்படி இருக்கான்? அட அதெல்லாம் பார்க்காதம்மா, எனக்கு வயனை பிடிச்சிருக்கு. இப்போது ஜிமின் அம்மாவும், அண்ணி நான் காலைல நீங்கள் என்கிட்ட சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இப்போது வயன் அம்மாவும் எதுவும் சொல்லாதனால, ஐயோ அப்படிலாம் இல்லை அண்ணி, நீங்கள் வேற, அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, கேளுங்க. நான் வயனை பார்த்தா அன்றைக்கி நைட்டே முடிவு பண்ணிட்டேன். இப்போது ஜிமின் அப்பா தான், ஆமாம் நைட்டே வந்து என்கிட்ட சொல்லிட்டா, நாங்கள் நைட்டே பேசிட்டோம் வயனை உங்ககிட்ட கேட்குறதா. அதனால் அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு வயனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது வயன் அம்மா தான், இல்லை நீ இப்படி சொல்கிறீங்க, ஜிமினை ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. ஜிமினுக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிடுச்சுன்னா, அவன் வெளிநாட்டில் இருந்த பையன், அதுவும் வயனை மாதிரி ஒரு பொண்ணு. அண்ணி திருப்பி அப்படி சொல்லாதீங்க, அப்படிலாம் கிடையாது. ஜிமினுக்கும் வயனை பிடிக்கும். நீங்கள் சரின்னு மட்டும் சொல்லுங்கள், உங்கள் பொண்ணை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குறோம். இப்போது வயனோட அப்பா தான், இல்லை இப்போ தான் யோனா கல்யாணம் பண்ணுறோம், அதுவும் வயனு சின்ன பொண்ணு, இப்போ தான் அவளுக்கு 18 வயசே ஆயிருக்கு. அட இதில் என்ன இருக்குது? எப்படி இருந்தாலும் வயனை யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க, அது ஏன் என்னோடய பையனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. பயப்படாமல் கொடுங்க, உங்கள் பொண்ணை ரொம்ப சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், இப்போது வயன் நமக்குலாம் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. பொண்ணு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சந்தோஷமாக இருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வருது. இப்போது அவங்க புருஷனை தான் பார்க்குறாங்க. இல்லை யோனாவை இப்போ தான் கட்டி கொடுக்குறோம், அந்த செலவே எப்படி இது பண்ண போகிறேன்னு தெரியல, அதான் உடனே வயனையும். அட இதை நினச்சா வருத்தப்படுறீங்க, கல்யாண செலவு எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம். இப்போது வயனோட அம்மாவும் அப்பாவும் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. என்ன? இல்லை நாங்கள் தான். அதெல்லாம் இல்லை, நீங்கள் யோனாக்கு பாருங்கள், நாங்கள் வயனுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். வயனுக்கு போட வேண்டிய நகை, பணம், சீர்வரிசை எல்லாமே நாங்கள் போட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லும் போது வயனோட அம்மா கண்ணெலாம் கலங்கிருச்சு. அண்ணி, அட இதுக்கெல்லாமா கண்ணு கலங்குறது? எங்கள் வீட்டு மகாலட்சுமியை நாங்கள் தாங்க போட்டு கூட்டிகிட்டு போகணும், நீங்களா கொடுப்பீங்க? எங்ககிட்ட இருக்க எல்லா சொத்து பணம் எல்லாமே ஜிமினுக்கு தான். ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளும் எனக்கு பொண்ணு மாதிரி தான், இதில் அவளுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, அவளுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், உங்கள் பொண்ணை நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட அம்மாவும் அப்பாவும் பார்க்குறாங்க. சரிங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாள்ல, சரி. இப்போது 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. அங்கேயே கைத்தாம்பளை மாதிரி மாற்றிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து யோனா தான் அவளோட அறையிலேருந்து பார்த்துட்ருக்கா. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. சின்ன இவளுக்கு போய் ஜிமின் மாமாவா? எப்படி அதெல்லாம் எப்படி ஒத்து வரும்? அவள் இருக்கிற கலருக்கும் அவர் இவ்வளோ அழகாக இருக்காரு, போய் அவளா? எங்கள் அம்மாவுக்கு வர ரசனையே எல்லாம் போயிடுச்சு. நான் குத்துக்கலாட்ட இங்கே தானே இருக்கேன், ஏன் என்ன கொடுக்குறது? அவங்க முதல்ல என்ன தானே கேட்டு வந்தாங்க, இப்போ நான் இல்லைன்னதும் வயனை பார்க்குறாங்க, அதுக்கு என்னையே கொடுக்கலாம்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஜிமின் மாமாவே ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இப்போது முகூர்த்த நாள் தான் பார்க்குறாங்க. பார்த்தா யோனா கல்யாணத்து அன்றைக்கி தான் ஒரு முகூர்த்த நாள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தான் இருக்குது. இப்போது வயன் நம்ம தான், என்னங்காச்சு? இல்லை இன்னும் 5 நாளில் ஒரு முகூர்த்த நாள் மட்டும்தான் இருக்குது, யோனா கல்யாணம் தான் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அம்மாவும் ஜிமின் அப்பாவும், சரி இதில் என்ன இருக்குது,
2 பேர்த்தையும் ஒரே மேடையில் நடத்திட்டு போயிடலாம். 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் கல்யாணம் ஆகணும்னு இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இப்போ ஒயின் அம்மாவும் அப்பாவும் சிரிக்கிறாங்க. உனக்கு சரியில்லைண்ணே, எனக்கு சரிடா. அப்போது 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே நேரத்துலேயே நடத்திடலாம். அப்போ சரி அப்படின்ட்டு இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ ஒயின் அம்மா தான், ஆ அண்ணி, எதுக்கும் ஜிமினை ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். சரி, உங்கள் ஆசையும் ஏன் கெடுப்பனே, அதையும் கேட்டுருவோம். இப்போது ஜிமினோட அம்மா தான் ஜிமினை போய் கூட்டிகிட்டு வராங்க. ஜிமின் தான், ஏம்மா என்னம்மா ஆச்சு? ஆ ஊருக்கு போகிறேன்டா, துணியெல்லாம் எடுத்து வை, கிளம்பலாம். என்ன அதுக்குள்ளேயா? என்னம்மா வந்து ஒரு 2 வாரமாச்சும் இருப்பீங்கன்னு பார்த்தேன், அதுவும் கல்யாணம்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே கிளம்புன்றீங்க, என்னம்மா பேசுகிறீங்க? இல்லைடா, அதான் நமக்கு தெரிஞ்சு போச்சே, ஜோனா தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதில்ல. சரி, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க, அதை பார்த்தா உன் மனசு கஷ்டப்படாதா, அதான் கூட்டிகிட்டு போகலான்னு. அம்மா, என் மனசுலாம் கஷ்டப்படாதம்மா, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். அட, நீ வேற வெளியே நடிக்காதடா, உன் மனசு எனக்கு தெரியும். நீ உள்ளே எவ்வளோ கஷ்டப்படுற, அதுவும் யோனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு உன் மனசோட வலி எனக்கு புரியுதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒயின் அப்பா, ஒயின் அம்மா, ஜிமின் அப்பா பார்த்துட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்குலாம் சிரிப்பு வருது. நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு ரோஸ் இல்லை, போனதுக்கப்புறமா உனக்கு பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிடுறேன், சரியா? கவலைப்படாத அப்படின்றாங்க. அம்மா, யார்மா சொன்னா? அப்பெல்லாம் இல்லை, எனக்கு ரோஸ்லாம் வேணாம்மா. ஏன்டா? ஏன், அவளுக்கு என்ன குறைச்சல், நல்லா தானே இருக்கா? நல்லாவா இருக்கா, மூஞ்சி ஆளையும் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள தான் நினைக்கிறான். என்னடா? அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. இப்போது எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அம்மா தான், ஏண்டா ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல லவ் பண்ணுறேன்னு? அது நானும் அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லம்மா. ஓ, அப்போ ஒன் சைட்லவா அப்படின்னு வச்சுக்கோ. ஏன், அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னு தெரியல, ஆனால் கல்யாணம் பண்ணா அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜிமின் அப்பா, ஒயின் அம்மா அப்பா எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் பார்க்குறான். இப்போ ஜிமின் அம்மாவும் சிரிக்கிறாங்க. அப்படியாடா, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவியா என்ன? என்னம்மா, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், சிரிச்சிட்ருக்க? இல்லைடா, நீ சொல்கிற விஷயம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு, அதான். இப்போதைக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க. நீ காதலிக்கிற பொண்ணு தோ அந்த பொண்ணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் ஜிம்மினை திருப்பி விட்டு காமிக்கிறாங்க. கிச்சன்லேருந்து தான் ஒயின் நடந்து வரா. அம்மா, என்னடா தம்பி, அந்த பொண்ணா அப்படின்றாங்க. ஜிம்மி கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்க்குறான். உனக்கு எப்படிம்மா? என் பையன் மனசை பற்றி எனக்கு தெரியாதா? இப்போது ஒயின் அம்மாவை பார்த்து தான், கேட்டுக்கிட்டிங்களா, நான் தான் சொன்னல ஜிம்மினுக்கு ஒயினை பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதும் இப்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போது சொன்னது இதில் கல்யாணம் வச்சிடலாம்ல அப்படின்னு ஜிம்மின் அம்மா தான் கேட்குறாங்க. சரி அப்படின்ட்டு ஒயினோட அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க. ஜிம்மின் தான், அம்மா என்னம்மா? என்னடா, உனக்கு ஒயின் வேணாமா என்ன? சரி, அம்மா வேறு பொண்ணை பார்க்கவா? இல்லைம்மா இல்லைம்மா, எனக்கு டபுள் ஓகே அப்படின்றான். இப்போது ஒயின் அம்மா தான், சரி நான் ஒயின்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இப்போது ஜிம்மின் அம்மா தான், இருங்க நானும் வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போது ஜிம்மின் தான் அவங்க அம்மா பிடிச்சிட்டு, அம்மா ஒரு நிமிஷம்மா, ஒரு நிமிஷம் அத்தை அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போகிறான். அம்மா, நான் மனசில் நினச்சேன், உனக்கு எப்படி தெரியும்? உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கேன்டா, அதுவும் இல்லாமல் 28 வருஷமாக வளர்த்துருக்கேன். என் தெரியாது என் பிள்ளை மனசு எப்படி இருக்குன்னு நீ ஒயினை பார்க்கும் போதே எனக்கு புரிஞ்சிச்சு, வாட்டி நீ பார்த்தப்போவே. மா, ஐயோ ஐ லவ் யூ மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். டீ விட்றா, எப்பா போய் அவன் பொன்னாடி கட்டிப்படுறான். ஆமாம், நான் உனக்கு கேட்கவாடா? என்னம்மா, ஒயின் உனக்கு எப்படா பிடிச்சது? நானுமே பயந்துட்டு இருந்தேன்டா, எங்கே இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நீனும் சொல்லிடுவியோன்ட்டு. என்னம்மா சொன்னாங்க? இல்லைடா, லூனா விட கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கா. லூனாவே ஒரு மாதிரி பேசினா ஒயினை, எனக்கு அது ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு. என்னம்மா பேசுகிற? என்ன சொல்கிற? கலரா? ஏன், அவளுக்கு என்ன குறைச்சல்? அழகாக இருக்காம்மா பாரு. அதுவும் எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். அங்கே பாரு அவளை. ஐயோ, விட்டா நான் சாப்பிட்ருவேன் தெரியுமா? டேய், இன்னும் அதெல்லாம் அம்மா கிட்ட சொல்கிறேன். சாரிம்மா, ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, அவளை பற்றி நீ இப்படி சொல்கிற? இல்லைடா, நீயும் எல்லாரும் மாதிரி சொல்லிடுவேன்னு பயந்துட்டேன். மா, அது பார்க்குறவங்க கண்ணுக்கு இருக்குமா. நான் எப்போ வாட்டி ஒயினை பார்த்தனோ அப்போவே ஃபாலோ ஆகிட்டம்மா. இன்னும் அந்த விஷுவல் என் கண்ணுக்குள்ளே இருக்குது தெரியுமா? அவளை ஒரு நாளும் பார்த்து ரசிக்கணுமா, அந்த அளவுக்கு இருக்கா. நீ என்ன இப்படி பேசுகிற? சரிடா, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ஹாப்பி தான். மா,
நீ பண்ணதுலேயே ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? ஒயனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சல, அதுதாம்மா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, நான் போய் வாங்கிட்டு பேசவா? ஏய், இது கிராமம், அப்படிலாம் பேசக்கூடாது. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கோ. உன் லீலையை பற்றி எனக்கு தெரியும். அமைதியாக இரு. மற்ற பொண்ணுக்கிட்ட ஃப்ளோட் பண்ணுற மாதிரி இவக்கிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். ஐயோம்மா, அப்புறம் டோட்டலாக கட் பண்ணிடுவேன். ஒயன் தான் எல்லாமே அப்படின்ட்டு கண்ணை முடித்து சொல்கிறான். அப்பா, என்னடா இப்படி மாறிட்ட? அப்போது யார்கிட்டையும் ஃப்ளோட் பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் இது பண்ண மாட்டேன். அப்போது ஆர்மிஸ் கிட்ட அது பேசுவேன். அது வந்து ஆர்மிஸ், அது தனி. இது ஒய்ஃபு, அவளுக்கு தான் என்னோட எல்லாமே அப்படின்றான். இப்போ அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. ஏதோ ஒன்று சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. இப்போ ஒயனுக்கு தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? ஜிமின் மாமாவியா? ஆமாண்ட தங்கம். மா, அவர் போய் என்னெல்லாம், அவர் எப்படி இருக்காரு? அட, அவருக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான். நான் சொன்னேன்ல, இந்த ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ராஜகுமாரா வருவான்ட்டு. அதுதான் உன்னோட ஜிமின் மாமா. பார், நீ ரொம்ப சந்தோஷமாக அழப்போற. இதுக்கப்புறம் எங்கள் அண்ணனோ அண்ணியோ உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க, சரியா? இல்லைம்மா, இப்போ அக்காவுக்கு வேறு கல்யாணம். அட, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் இல்லாமல் உன் கல்யாண செலவை அவங்களே பார்த்துக்கிறாங்களாம். உனக்கு அவங்க நகை போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். என்னம்மா சொல்கிற? அவங்க எப்படி? நம்ம தானே போடணும். நம்ம தான் போடணும். ஆனால் அவங்க வந்து உனக்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கான். அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி நினைக்கிறாங்க உன்னை. இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கணும், புரியுதா? அம்மா, எதுவும் சொல்லாது, சரியா? இதுக்கப்புறம் என் பொண்ணு சந்தோஷமாக வாழப்போறா. எனக்கு இருந்த கவலை எல்லாம் போயிடுச்சுடா உன்னை நினச்சி. நான் நினச்ச மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிட்டா. இதெல்லாம் இவனை கேட்டுட்ருப்பா. டக்குன்னு கதவை தொந்துட்டு உள்ளே வந்து கதவை தான் மூடுறா. மா, உனக்கு எதாவது அறிவு இருக்காம்மா? ஏண்டி, என்னாச்சு? இப்போ வயன் தான் நடிச்சா பின்னாடி போய் நிற்கிறா. என்னக்கா ஆச்சு? என்னாச்சு? ஏம்மா, அவன் எப்படி இருக்கான்? போய் போய் இவ்வளோ போயிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற. அவங்க தான் கேட்குறாங்கன்னா நின்று தூக்கி கொடுத்துருவியா? பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. வயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தலை குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. ஏண்டி, என்னடி குறைச்சா என் பொண்ணுக்கு? அவள் ஒன்றை விட நல்லா தான் இருக்கா. என்ன கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கா, அவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் இல்லாமல் நிறையவே. இவங்க 2 பேரும் நடந்து போனால் ஊர் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? நல்லா தான் இருக்குன்னு சொல்லும். கட்டிக்கு போகிறான், அவனுக்கே பிடிச்சிருக்கு. உனக்கு என்னடி? மா, அவங்க அம்மா அப்பாக்காக அவன் சரின்றாம்மா. உனக்கு என்னடி தெரியும்? நீ பார்த்தியா என்ன? பெரியவங்க நாங்கள் பேசிக்கிறோம். மா, என்னம்மா பேசிகிட்டு இருக்க? அதுவும் அவங்களே அவ்வளோ நெக்கை போட்டு கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. இந்தமாரி யாராவது சொல்லுவாங்களா? இந்தமாரி ஒரு இடத்த எனக்கு பார்க்காம அவளுக்கு போய் போய் அவளுக்கு பார்த்துருக்கேன். ஏண்டி, உனக்கு தான் மாப்பிள்ளை பார்த்தாச்சுல, நீ அந்த மாப்பிள்ளை தானே வேணும்னு. எனக்கு 40 பவுன் போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு நல்லா ஒத்த காலில். மா, மாப்பிள்ளை நல்லா இருந்தான், வெளியூரில் சம்பாதிக்கிறான், அதனால் நான் சொன்னேன். அதே மாதிரி தான் அதை நினச்சிக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அவளுக்கு ஜிமின் தான். மா, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுமா. ஒழுங்கா எனக்கு ஒரு ஜிமினை கல்யாணம் பண்ணிவி. நீ அவளுக்கு வேறு மாப்பிள்ளையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. இன்னும் வைன, எனக்கு ஜிமினை விட்டு கொடுக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ வயன் தான் நிமிந்து பார்க்குறா. இப்போ அவங்க அம்மா தான் யோனக்கல்ல பலான்னு ஒன்று விடுறாங்க. மா, பொண்ணுன்னு பார்க்குறேன், மரியாதை கெட்டுரும். என்ன, அவகிட்ட கேட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிற மாதிரி இதையும் கேட்டு வாங்கிக்கலான்னு பார்க்குறியா? இது அவள் வாழ்க்கை, அவளுக்கு அமைஞ்சது. உனக்கு வேணுன்றதை நீ கேட்டு வாங்கிக்கிட்டல, அப்புறம் என்ன, நீனும் சந்தோஷமாக தானே வாழ போகிற? போ. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச்சு பேசின அவ்வளோதான், அம்மாவாக இருக்க மாட்டேன். இப்போ யோனை தான் கோவத்தில், நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, அவள் எப்படி சந்தோஷமாக இருக்கான்னு நான் பார்க்குறேன். உன் கலரை பார்த்து இப்போதைக்கு வேணால் சரின்னு சொல்லலாம், ஆனால் போக போக பாரு, நாட்கள் போச்சுன்னா அவனே உன்னை வேணான்னு வெறுத்துருவான் கொஞ்ச நாளில். இந்த மூஞ்சி சலிச்சு போச்சுன்னு அப்போ தெரியும். இப்போ ஒயனம்மா தான், ஏய் போடி, சும்மா சாபம் விட்றா. கூட பிறந்த தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சதுன்னு சந்தோஷப்படாமல் நீ எல்லாம் போ அப்படின்றாங்க. இப்போ யோனா தான் அங்கேருந்து பார்த்துட்டு போகிறா. இங்கே பாரு ஒயன், அவள் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காத. அப்படிலாம் ஜிமின் ஒன்று நினைக்க மாட்டான், சரியா? இல்லைம்மா, அக்கா. இங்கே பாரு, பேசாத, சரியா? உனக்கு ஜிமின் தான். அக்காவுக்கு இன்னைக்கு கல்யாணமோ அன்றைக்கி தான் உனக்கும் கல்யாணம். தயாராரு, புரியுதா? அம்மா, இங்கே பாரு வயன், அம்மா சொன்ன கேட்பல்ல. அப்போ நான் ஒழுங்காக கல்யாணத்துக்கு ரெடியாகு, சரியா? ஜிமின் தான் உனக்கு மாப்பிள்ளை, நீ சந்தோஷமாக இருப்ப, சரியா? அவள் சொன்னதெல்லாம் ஏற்றுக்காது. சரிம்மா. சரிடா. இப்போது கல்யாண ஏற்பாடு தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி கல்யாணத்தன்னைக்கு தான் யோனாவும் வைனும் ஒரே அறையில் தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ யோனா தான், இவளுக்கெல்லாம் என் கூட கல்யாணம்மா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கா. இப்போது யோனாவோட சாரி தான் வருது. யோனா,
இந்தா இந்த சாரி கட்டுக்கோ, இதான் மாப்பிள்ளை வீட்டில் வந்து உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலையே. ஆமாண்டி, கிட்டத்தட்ட 40,000 ரூபாயாம். என்னம்மா சொல்கிற? அதான் அழகாக கட்டிக்கிட்டு வா சரியா. சரிம்மா. இப்போது யோனா தான் அதை பார்க்குறா. பரவாயில்ல, அவர் பாதி சேலரி வச்சு எனக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்காரு. ஐயோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கனவு கண்டுட்ருக்கா. இப்போது ஜிம்மின் அம்மா தான் வராங்க, கூட ஒயினம்மாவும் வராங்க. ஐயோ அண்ணி, நானே கொடுத்துருப்பேன்ல, நீங்கள் வரணுமா அவ்வளோ தூரம்? ஏன் மருமகளுக்கு நான் தான் கொடுப்பேன், வா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. வயன் தான் அங்கே தலை சீவிட்டுருப்பா. வயன்மா, அத்தை. யோனா தான் பார்க்குறா என்னன்ற மாதிரி. இந்தாம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது வயனம்மா தான் வாங்கிக்கோ, இந்த சாரியை கட்டிட்டு வா. சரிங்க அத்தை. இப்போது வயன் தான் உள்ளே போயிட்டு அந்த சாரியை கட்டிட்டு வாரா. ஐயோ அவ்வளோ அழகாக இருக்க, ஏன் கண்ணே பட்டுரும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வயனம்மா தான், ஏய் அது என்னடி பின்னாடி முந்தானையில்? என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. வயனம்மா தான் அதை பிரிக்கிறாங்க. அவள் இன்னும் லேபிள் பிரிக்காமல் ஓட்டியிருக்கா போல இருக்கு. அதில் ரேட்டு தான் இருக்குது. பார்த்தா அதில் 2.5 லட்சம் போட்டிருக்கு. ஓ, இன்னும் 2.5 லட்சமா? இப்போது அதை பிரித்து எடுக்கிறாங்க. அண்ணி, இந்த புடவை 2.5 லட்சமா என்ன? ஆமாம், அதே அவசர அவசரமாக எடுத்ததுனால தான் கொஞ்சம் கம்மியாக எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து வந்துருக்கலாம். கொஞ்சம் கல்யாணம் சீக்கிரம் வந்துருச்சுல்ல, அதான். கவலைப்படாதடா, இன்னும் உனக்கு நிறைய சாரி ஆர்டர் போட்டிருக்கேன். நீ கொரியா வரும்போது அது எல்லாத்தையுமே நீ எடுத்து கட்டிக்கலாம் சரியா. எல்லாம் இதே மாதிரி நல்லா அழகாக இருக்கும். அதுவும் உனக்கு ஏற்ற மாதிரி ஜிம்மினே செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கானா பார்த்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. யோனாக்கெலாம் தூக்கி வாரி போடுது. என்ன 2.5 லட்சத்தில் புடவையா? ஒயின்லாம் ஒரு மாதிரி பதட்டமாக நிற்கிறா. அண்ணி, ஏன் இவ்வளோ காஸ்ட்லியா? அட, இது காஸ்ட்லியா? அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கையில் ஒரு பேக் தான் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. இது என்னது அண்ணி? இதுவா, இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி திறந்து காமிக்கிறாங்க. ஃபுல்லாக ஜுவல்லரிஸ் தான், எல்லாம் டைமண்டு பிளாட்டினம் அப்படி இருக்குது. இதெல்லாம் என்ன, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போடுறதுக்கா? அது ஏற்கனவே வாங்கிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா டூப்ளிகேட்டு, இது ஒரிஜினல். எங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிற மருமகளுக்கு தான் இது எல்லாமே. சரி, வைனம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், இது எல்லாத்தையும் போட்டு விடணும் எனக்கு. இது எல்லாத்தையும் போட்டோன்னா இன்னும் அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சேரில் உட்கார வைக்கிறாங்க. வைனம்மா தான் அவள் சும்மா போட்டிருப்பா செயின்லாம், அதெல்லாம் கழட்டி விடுறாங்க. இப்போது ஜிம்மினோட அம்மா தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விடுறாங்க. வைன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. அவங்களே ரெடி பண்ணி விடுறாங்க. ஐயோ ரொம்ப அழகாக இருக்கடா, தேவதை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கன்னத்தில் தான் முத்தம் கொடுக்குறாங்க. இப்போது வைன் அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குது. அவங்க இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. வைன் சந்தோஷமாக வாழ போகிறான்னு இதிலே அவங்களுக்கு தெரியுது. அண்ணி, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட, எதுக்கு கண்ணு கலங்குறீங்க? சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இப்போ போய் அழுதுட்டுருக்கலாமா? பாருங்கள் வைன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு. நம்ம பசங்களோட சந்தோஷத்தை தாண்டி வேறு என்ன இருக்குது? நீங்கள் கவலையே படாதீங்க, ஒயினை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு ஒயினை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க. அதுவே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இப்போது யோனா தான் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறா. இதை ஜிம்மின் அம்மா பார்த்துருப்பாங்க. யோனா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நானா? ஆமாம் நீ தான், வா. இந்தா, இதில் உனக்கான ஜுவல்லரிஸ் இருக்குது, இதை நீ போட்டுக்கோ, இது உன் ட்ரெஸ்ஸுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ யோனா தான், எனக்கு எதுக்கு? இப்போ ஒயின் அம்மா தான், ஐயோ யோனாக்கெல்லாம் எதுக்கு? ஐயோ அவளும் என் வீட்டு பொண்ணு மாதிரி தான். அவர் வேற சொல்லிக்கிட்டே இருந்தார், யோனா வயசுக்கு வந்திருப்பா, நான் எதுவும் செய்யலைன்ட்டு. இது அவளுக்காக நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது உன்னோட மேரேஜ் கிஃப்டாக வச்சுக்கோ, அதுவும் உன் அத்தை மாமா நாங்கள் கொடுக்குறதா அப்படின்னு சொன்னதும் யோனாக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரொம்ப நன்றி அத்தை. இப்போது எல்லாருமே நகையெல்லாம் போட்டுட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு கல்யாணத்துக்கு தான் வராங்க. ஆல்ரெடி 2 மாப்பிள்ளைங்களும் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது வைன் வந்து ஜிம்மின் பக்கத்துலேயும், யோனா வந்து அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை பக்கத்துலேயும் வந்து உட்காடுறா. இப்போது கல்யாணமும் நடக்குது. ஜிம்மின் தான் வைனையே பார்த்துட்ருக்கான், வைனோட அழகையே பார்த்து ரசிச்சிட்ருக்கான். இப்போ ஜிம்மின் அம்மா தான், டேய் நேராக பாடுறா, எல்லோரும் பார்க்குறாங்க. அம்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நேராக பார். சரிம்மா. ஆனாலுமே அவன் கேட்கல, திருப்பி திருப்பி அப்பப்போ பார்க்குறான் வைனை. இப்போ ஐயரை பார்க்குறான்.
ஐயோ இவ எப்போ தான் முடிப்பாரு. நான் முடிச்சுட்டு அவகிட்ட பேசணும்டா. அவள் என்ன நினைக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவள் பேசினாலே கொடுக்கணும் ஓடிடுறா. இப்பயாச்சும் நான் பேசணும்டா அவகிட்ட. கொஞ்சம் சீக்கிரம் முடிங்கடா. ஐயோ என் காதலை நான் எப்போ அவகிட்ட சொல்கிறது? ஒருவேளை அவள் என் காதலை ஏற்றுப்பாளா? அவளுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ ஐயர் தான், அங்கே என்ன யோசிச்சுட்ருக்கேள், இந்தாங்க தாலியை கட்டுங்கோ அப்படின்னதும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இப்போது வயநாடு களத்தில் தான் தாலி கட்டுறான். அதேமாரி அங்கே யோனாக்கும் கல்யாணம் நடக்குது. இப்போது ரொம்ப அழகாக அங்கே கல்யாணம் நடந்து முடியுது. இப்போது நைட்டுக்கு தான் பார்த்தா 2 ரூமையும் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஒரு ரூமில் ஜிமின் உட்காந்துருக்கான், இன்னொரு ரூமில் வந்து யோனாக்கான மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு. இப்போது 2 பொண்ணுங்களையும் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கடா, உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிங்க சரியா? சரிம்மா அப்படின்ட்டு யோனா போகிறா. வயன் எதையும் யோசிக்காத, மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காத சரியா? மாப்பிள்ளைக்கு உனக்கு பிடிக்கும். ஆ ம் சரிம்மா. வயன் ஒரு மாதிரி குழப்பத்திலே தான் இருக்கா. ஏன்னா அவளுக்கு யோனா சொன்ன வார்த்தை திருப்பி திருப்பி ஓடிட்டுருக்கு. ஒரு வேளை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளுக்கு எனக்கு பிடிக்காம போயிடுமா என்ன? யோனா சொன்னதும் ஒரு வாஸ்தவம் தானே. என்னெல்லாம் பெருசாக யாருக்குமே பிடிக்காது. அதையும் மீறி பிடிச்சா கொஞ்ச நாள்லேயே அவருக்கு அழுத்து போயிடுச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டே இருக்கா. இப்போது கதவு கிட்ட தான் வந்து நின்றுட்டுருக்கா. ஜிமின் தான் பொறுமையாக கதவை திறக்கிறான். உள்ளவா? ஆ சரிங்க மாமா. இப்போது பாலை தான் கொடுக்குறா. அவனும் வாங்கி பக்கத்தில் வைக்கிறான். இப்போது ஒயின் தான் டக்குன்னு காலில் விடுறா. என்ன பண்ணுற? ஆ ஆசீர்வாதம். நல்லா இருப்பேன் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். இதெல்லாம் என்னடா புதுசாக இருக்குது, பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்குறாங்க. ஐயோ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றான். இப்போது டக்குன்னு ஜிம்மியோட ஃபோன் தான் அடிக்குது. வயன் தான் பார்க்குறா. பார்த்தா அதில் ஜேகேன்னு போட்டிருக்கு. ஆ, ஒரு நிமிஷம், நீ வந்துடுறேன். ம். இப்போது ஜிம்மின் தான் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வரான். ஹலோ, என்னடா பிரச்சனை? ஏன்டா நைட்டு கால் பண்ணி உயிர் எடுக்கிற? என்ன மச்சான் நைட்டா? ஐயோ நான் வேறு ஊரில் இருக்கேனா? ஆமாண்டா இங்கே நைட்ரா. என்னடா பிரச்சனை? மச்சான் ஊருக்கு போனதுலேருந்து என்னடா மறந்துட்டியாடா? ஒரு ஃபோனை காணோம், ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம். ஐயோ இப்போ தான் நல்லா விசாரிப்பான். இந்த நேரம் பார்த்தா இவக்கிட்ட வேறு பேசலான்னு பார்த்தா சரிடா அப்புறம் பேசவா? என்னடா அப்படி சொல்லிட்டேன், அப்போ என்கிட்ட பேச மாட்டியா என்ன? ஐயோ நேரங்காலம் பார்த்தா களவாடுறான். சரி சொல்கிறா, என்ன பிரச்சனை சொல்லு. இப்போ ஜேகே தான் பேச ஆரம்பிக்கிறான். ஒயினோ ஆ சரி ஆமாம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டே இருக்கான். இப்போ பார்த்தா மணி தான் ஒன்றாகுது. டேய் உங்ககிட்ட பேசி பேசி நேரம் போச்சுடா, வைடா ஃபோனை. டே இருறா இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும், மூடிட்டு வச்சிடுறா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு இப்போ நேராக ரூமுக்கு தான் போய் பார்க்குறான். பார்த்தா ஒயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. ஐயோ சுத்தம், எவனாவது இப்படி ஒரு ஃபஸ்ட் நைட்டை கொண்டாடிருப்பானா எல்லாம். ஜிமின் காம்டான் ஆகு, நோ டென்ஷன் நோ பிபி அப்படின்னு சொல்லிட்டு அவனே சமாதானப்படுத்திட்டு கிட்டக்க போகிறான். வயன்தான் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கா. அவன் ஒயினையே பார்த்துட்டு இருக்கான் வச்ச கண்ணை வாங்காமல். இப்போ பொறுமையாக அவனும் பக்கத்தில் படுக்கிறான். தூங்கவே இல்லை. கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு ஒயினை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சிட்ருக்கான். அவளோட கண், அவளோட காது, அதில் போட்டிருக்க ஜிம்கி, அதுவும் அந்த காற்றுல அவன் முடி வேற ஆடுது, அதை வேற பார்க்குறான். அப்புறம் அவளோட லிப்ஸு, அவனுக்கு எல்லாமே ஒரு மாதிரி பண்ணுது. அதையே பார்த்து ரசிச்சிட்ருக்கான். இப்போது விடிய காலில் பார்த்தா தான் ஒயின் தான் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா ஜிமின் தான் எப்படி பார்த்துட்டு இருந்தானோ அதே பொசிஷனில் தூங்கியிருக்கான் கண்ணை மூடி. என்ன இவர் இப்படி தூங்கியிருக்காரு தெரியலையே. இப்போது பொறுமையாக ஜிமினை படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு வெளியே தான் வரா. பார்த்தா இருட்டாக இருக்குது. ஏன்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சுப்பா. குளிச்சுட்டு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்போது 7 மணி போல் தான் அவங்க அம்மாவே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க வேற ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க. வயன் வயன் இன்னும் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாம்ல? இல்லைம்மா எப்பயுமே இப்போ தானே எந்திரிப்பேன் அதான். சுத்தம் நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். எல்லா வேலையும் செஞ்சிட்டியா என்ன? ஆ சமைக்க இப்போ தாம்மா ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், நீ உட்காரு. இல்லைம்மா நானும். உட்காரு. யோனா எந்திரிச்சா இல்லையா? இல்லைம்மா அவள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா போல், இன்னும் வரல. அவளை மணி 7 ஆச்சு, இன்னும் இரும மாடுமே தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. யோனா. இங்கே யோனாவை பார்த்தா தான் அவள் தலையில் பூலாம் கிடக்குது. நைட்டு முரட்ட சம்பவம் போல். ஐயோ அம்மா மணி பார்க்குறா, மணி 7 ஆச்சு. ஐயோ குடு கூட எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு வேகமாக வெளியே வரா. சொல்லுமா. ஹிண்டி மணி 7 ஆகுது,
இன்னும் குளிக்காம என்னடி பண்ணிட்டுருக்க போடி. சரிம்மா அதை போயிட்டம்மா அப்படின்ட்டு கொடுக்கணும் ஓடுறா. ஒயன் நீ ஜிம்மினிக்கு காஃபி எடுத்துகிட்டு போ. சரிம்மா. இப்போது ஒயன் தான் ஜிம்மினி காஃபி எடுத்துகிட்டு போகிறா. ஜிம்மின் தூங்கிட்டு இருக்கா. மாமா மாமா இப்போது டக்குன்னு எந்திரிக்கிறான். ஆ மாமா காஃபி மாமா அப்படின்னு கொடுக்குறா. இப்போது மார்னிங் வியூவே செம்மையாக இருக்குது. தலை குளிச்சிருக்கா வயனு, துண்டு கட்டியிருக்கா. முன்னாடி அழகாக 2 சைட்லேயும் முடி வந்திருக்கு. க்யூட்டாக பொட்டு வச்சுட்டு குங்குமலாம் வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கா. காதில் ஜிமிக்கி வேற. இப்போது ஜிமின் தான் அதை பார்த்துட்டு மெஸ்மரைஸ் ஆறான். மாமா ஆ என்னது காஃபி மாமா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். மாமா சுடு தண்ணி போட்டிருக்கேன் குளிச்சுட்டு வாங்க. சரி. இப்போது ஒயின் தான் அங்கேருந்து கிளம்புறா. ஜிமின் போகிற ஒயினே பார்க்குறான். ஆஹா காலையிலே இன்னும் ஒரு காட்சி. கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாடா ஒரு வாட்டியும் பார்க்கும்போது. இப்படி ஃபாலோ ஆகிட்டே இருந்தா என்ன பண்ணுறது. சரிவா நம்ம காஃபியை குடிச்சிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை தான் குடிச்சிட்டு குளிச்சுட்டு வரான். இப்போது எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிமின் தான் அவங்க அம்மாவை பார்த்து, மா நம்ம சீக்கிரம் கொரியா போகணுமா. ஏன்டா இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளேயா வெக்கேஷன் சொன்னேன். வெக்கேஷன் தான்மா சொன்னேன், ஒரு முக்கியமான வேலை. நேற்று நைட்டு ஜங்குக்கு வேறு கால் பண்ணான். அவங்களுக்கு இந்த கல்யாணத்தை பற்றி தெரியாதுமா, அதனால் நான் சீக்கிரம் கொரியா போகணும். என்னடா இப்போ போய் இப்படி சொல்கிற. இப்போது ஒயின் அம்மா தான், என்னாச்சு. அது ஒன்றும் இல்லை, ஜிம்மினுக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு. நேற்று நைட் ஃபோன் வந்திருக்கு போல், அதான் உடனே கிளம்பணுன்றான். ஓ அப்படியா. ஆனால் வயனுக்கு இன்னும் பாஸ்போர்ட் எதுவும் எடுக்கலையே, இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கு. தெரியும். ஜிமின் இன்னொரு வாரம் ஆகும்னு சொல்ல. மா இல்லைம்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. அதாம்மா இல்லை நான் இருப்பேன்ல. சரி புரியுதுரா. இல்லைனா நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் வயனை கூட்டிகிட்டு பின்னாடி வாங்க. சரி. இப்போ ஜிமின் அம்மா தான், இல்லை ஜிமின் முன்னாடி போகணுன்னு நினைக்கிறான், அவன் போட்டும், நாங்கள் இருந்து வயனை பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வயன் அம்மா தான், சரி அப்போ மாப்பிள்ளை கிளம்பட்டும். இப்போது ஜிமின் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறான். பேக்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டான். வயன் மாமா ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். எல்லோரும் பார்க்குறாங்க. சரி அவங்க பேசிட்டு வரட்டும், நம்ம எல்லோரும் போகலாம் அப்படின்னு ஜிமின் அப்பா தான் எல்லோரையும் கூட்டிகிட்டு வெளியே வராரு. இப்போது உள்ளே போன ஜிமின் தான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். மாமா இங்கே பாரு, உன்னை விட்டு உடனே போகிறேன்னு நினைக்காத, ஒரே வாரம் தான் சரியா, நீ அங்கே வந்துடு, ஒரு முக்கியமான வேலைடா, அதான் என்னை கோச்சுக்காத அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல மாமா, உனக்கு வேலை இருக்குது அதான் போகிறேன், நீ வேலையை பாரு மாமா, நான் அத்தை மாமா கூட வரேன். சரி பார்த்து பத்திரமா இரு. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அதில் நீ ஃபோன் பேசு சரியா. சரி மாமா. இப்போது ஜிமின் தான் ஒயனோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாமா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், சீக்கிரம் வா. சரி பார்த்து பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன். சரி மாமா, நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். எல்லோரும் பார்க்குறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் தான் ஏறுறான். மா வரும்போது என் பொண்ணாடி பத்திரமா கூட்டு வா சரியா. எப்பா பத்திரமா கூப்பிட்டு வரேன்டா, ஒழுங்காக பார்த்துக்கோ. நான் இல்லைன்னு சொல்லிட்டு எதா பண்ணேன், வேலைகளை வாங்கினேன், ஐயோ நான் எதுவுமே பண்ண மாட்டேன்டா, புறா என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறத பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க. வயனுக்கே ஒரு மாதிரி இருக்குது, அவள் ஷையாகிட்டு நின்றுட்டுருக்கா. சரி பார்த்துக்கோ பையன், வரேன். சரி மாமா, பார்த்து பத்திரமா போங்க. அத்தை மாமா வரேன். சரிங்க மாப்பிள்ள. இப்போ கார் அங்கேருந்து தான் கிளம்புது. போகும்போது வயனே தான் பார்க்குறான் அவன் திரும்பி திரும்பி. வரேன் அப்படின்னு சொல்கிறான். வயனுமே டாட்டா காட்டுறா. இப்போது ஜிமின் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவனுக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி பண்ணுது வயன் இங்கே விட்டுட்டு போகிறதில்ல. இப்போது ஜிமின் தான் கொரியா போயிடுறான். இப்போது ஆல்ரெடி பிடிஎஸ் மெம்பர்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான் வரான். பாத்தியாடா லேட்டாக வரத. வர வேண்டாமா, ஊருக்கு போயிருந்தல்ல அதான் சொன்னல. ஏண்டா ஃபோன் பண்ணால் கூடமா எடுக்க முடியாது, ஏதோ கல்யாணம் பண்ணிவிட்டு ஹனிமூன் போன மாதிரி வரதுக்கு இவ்வளோ யோசிக்கிற அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான், என்னடா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி 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 எதுக்கு முக்கியமாக வர சொன்னீங்க. அதுவா, அடுத்து நம்ம சாங் பண்ண போகிறோம்ல, அதுக்கான ஃபோட்டோ ஷூட்டு, அதுக்கு தான். அது இவ்வளோ சீக்கிரமா. ஆமாம். இப்போது ஜிமின் தான், ஐயோ
எவ்வளோ நாள் ஆகும்? என்னன்னா நம்ம போயிட்டு ஒரு 1 வீக்கில் வந்துடுவோம். அங்கேருந்து 1 வீக்கு, இங்கேருந்து 1 வீக்கு கரெக்டாக இருக்கும். என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் பக்கத்தில் வந்து கேட்குறான். டேய் எட்ட போடா, பயந்தே போயிட்டேன். சரி என்ன கரெக்டாக இருக்குன்ற? ஆம், அது ஒன்றும் இல்லை, வெக்கேஷன் முடியறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆ சரி போவோமா? போகலாம் போகலாம். இப்போது எல்லாருமே ஃபோட்டோ ஷூட்டுக்காக கிளம்பிடுறாங்க. 1 வீக் அங்கே போயிடுது. இதேமாரி 1 வீக் கழிச்சு ஒயினுமே கொரியாவுக்கு வரா. ஜிம்னுமே ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு தான் வருவான். ஒயின் வந்து காலையிலே வந்திருப்பா. அத்தை, இங்கே என்ன எல்லாம் பக்கம் ஒரே மாதிரி இருக்கு, இதில் எது நம்ம வீடுன்னு எப்படி தெரியும்? இங்கே பாரு, நான் உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன் சரியா? ம். இப்போ ஜிம்மி அம்மா தான் ஒன்று ஒன்றுத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. சரி, இதுதான் உங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுக்குறாங்க. ஆ, எங்கள் வீடா? இப்போ நீங்கள்? நாங்கள் தோ அங்கே இருக்குல்ல, ஒரு 5 வீடு தள்ளி. ஆமாம், அதுதான் எங்களை வீடு. இங்கே எல்லோரும் ஒன்றா இருக்க மாட்டோமா? இது ஜிம்மின் ஆசைப்பட்டு வாங்கின வீடுறா. இங்கே தான் அவன் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இங்கே தான் இருக்கணும்னு நினச்சி வாங்கினா. அதனால தான். பயப்படாத, இங்கேருந்து 5 வீடு தள்ளி தான் நம்ம வீடு சரியா? நீ பொறுமையாக நடந்து கூட வரலாம். நான் அப்புறமேட்டு உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். ம், சரிங்க அத்தா. இப்போ உள்ளே போயிட்டு வீட்டெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. எதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுக்குறாங்க. ம், சரி சரி, பத்திரமா இருந்துப்பல்ல. ஜிம்மி நைட்டுக்கு வந்துடுவான். ம், இருந்துப்பேன் அத்தா. இல்லை நான் கூட இருக்கவா? இல்லை இல்லை பரவாயில்ல, நான் இருந்துப்பேன். அப்போ சரி, இதா ஒன்றா ஃபோன் பண்ணு. இந்தா, உனக்கு வரும்போது ஃபோன் கற்றுக் கொடுத்தேன்ல. ம், இதில் ஜிம்மின் நம்பர் இருக்குது, இதில் என்னோடய நம்பர் இருக்குது, மாமா நம்பரும் இருக்குது சரியா? ஏதா ஒன்றா உடனே ஃபோன் பண்ணு. ம், சரிங்க அத்தை. அதுக்கப்புறம் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா கதவை திறக்காத. ஜிம்மின் வந்து அவன் பாஸ்வேர்ட் போட்டு திறப்பான். அதனால் தேவையில்லாமல் நீ கதவை திறக்க வேண்டாம். ம். இப்போது அவங்களும் சொல்லிவிட்டு ஒயினை விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஒயின் தான் எல்லாத்தையும் சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜிம்மின் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஜிம்மின் தான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கினதுக்கப்புறம், சரா நான் வீடு கிளம்புறேன், நீங்களாம் போயிடுவீங்களே? ஆ டேய், முடிச்சுட்டு வந்திருக்கோண்டா ஒரு பார்ட்டி அப்படின்னு ஜங்குக் தான் கேட்குறான். இப்போ ஜிம்மின் தான் குடிக்கிறதெல்லாம் நீ குடி, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ தேங்கும் ஜங்குக்கும் பார்க்குறாங்க. நோ, விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை அழைக்க தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டேடி விடுங்கடா விடுங்கடா, என்னை விடுங்கடா, நான் வீட்டுக்கு போகணும் விடுங்கடா. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டு போயிடுறாங்க. நேராக போயிட்டு ஆரமோட வீட்டில் தான் அசம்பிள் ஆகிட்டு சரக்கோட ரெடியாக இருக்காங்க. ஜிம்மின் தான் முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். என்னடா உனக்கு பிடிச்ச விஸ்கி தான் குடி அப்படின்றான். இப்போது ஜிம்மின் தான் அதை வச்சுக்கிட்டு, இதை சாப்பிட வேண்டிய நேரமாடா எனக்கு, எனக்கு வேற ஒன்று வெயிட் பண்ணுதுடா அப்படின்னு சொல்லி டைமை பார்க்குறான். இப்போது எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஜங்குக் தான், டேய் நீ ஊருக்கு போனதுலேருந்தே சரியில்லை, ஏதோ தப்பாக இருக்குது, எப்போ பாரு வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணுன்றான். சுகா, இது நீ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஆறாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கான் போதையில். இப்போது ஜிம்மின் தான் தலையில் அடிச்சுக்கிட்டு, ஐயோ அரை போதையில் என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜின் தான், எஸ், ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு திரும்பி படுத்துட்டான். ஐயோ, எல்லா குடிகாரங்களும் பார்த்தா எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ளாட் ஆகிட்டானுங்க. இப்போ ஜிமின் தான் டக்குன்னு அந்த கிளாஸை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆரம் தான், ஜிமின் எங்கே போகிறேன்? அதை அம்மா கால் பண்ணாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், நான் காலைல வந்து பார்க்குறேன். சரி, பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ண, இல்லை கேப் புக் பண்ணிக்கோ, நான் பார்த்துக்குறேன், நீங்களாம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கிளம்பிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக அவன் வீட்டுக்கு தான் வரான். வந்துட்டு கதவை தான் தட்டுறான். இப்போ அவங்க அம்மா தான், ஓ இன்னும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஜிம்மின்னு. டே ஜிம்மின், எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நீனும் வீட்டுக்கு போகல? அம்மா வாய் நீங்கள் இல்லையா? அவளை உன் வீட்டில் விட்டு வந்திருக்கேன்டா. என்னம்மா சொல்கிற, தனியாவா? ஆமாம், நீ தானே அங்கே இருக்க போகிறேன்னு சொன்னேன். ஐயோ மறந்தே போயிட்டேன், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுக்குன்னு ஓடுறான். ஐயோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கதவை சத்திட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் போயிட்டு அவனோட டோர் பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா ஒயின் சோஃபாலே தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, வெயிட் பண்ணி சோஃபாலே தூங்கிட்டா போல். வந்த நாளே அவளை வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஐயோ, இப்போ பொறுமையாக போயிட்டு அவன் முன்னாடி தான் முட்டி போட்டு உட்காடுறான். அவள் ஃபேஸில் தான் முடி இருக்குது, அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்.
ஒயனுக்கு எதுவும் கேட்கல, அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா. சாரிடா லேட் பண்ணதுக்கு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ பொறுமையாக அழுங்காமல் தூக்கிட்டு போயிட்டு அவன் ரூமில் தான் அவன் பெட்டில் படுக்க வைக்கிறான். அவனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பக்கத்துலேயே படுத்துக்கிறான். இப்போ அடுத்த நாள் மார்னிங் தான் வெயில் சொல்லுன்னு வந்து மூஞ்சி அடிக்குது. ஒயின் தான் எந்திரிக்கிறா. ஆ விழிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஜிம்மின் படுத்திருக்கான். இவர் எப்போ வந்தார்? நேற்று நைட்டு வந்திருப்பாரோ? அப்புறம் நான் எப்படி இங்கே வந்தேன்? ஒருவேளை அவர் தான் தூக்கிட்டு வந்திருப்பார் போல். ஐயோ வயன், என்ன நீ இப்படி தூங்கிட்டா? போ. சரி வா, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, மணி 8:30 ஆகிடுச்சு, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு குடுகுடுன்னு எந்திரிச்சு குளிச்சுட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போட்டுட்ருக்கா. இப்போது பின்னாலேருந்து ஒரு கை வந்து ஹக் பண்ணுது. குட் மார்னிங் பொண்டாட்டி அப்படின்னு நெக்கில் கிஸ் பண்ணுறான். அம்மா. என்ன மார்னிங் எழுந்திரிச்சோடனே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை மாமா, காஃபி. இப்போது ஒயனை தான் திரும்பி பார்க்குறா. பார்த்தா காலையிலே குளிச்சுட்டு அழகாக இருக்கா. அவன் ஃபேஸை தான் கப் பண்ணுறான். ஏண்டி இவ்வளோ அழகாக இருக்க? என்ன சொல்கிறீங்க? எப்படி? ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அப்படியே எனக்குள்ளேயே வந்து வச்சு புதைச்சிக்கணும் போல இருக்கு. ஏண்டி இவ்வளோ அழகாக பிறந்த? ஆ யார்? நானா? ஆமாம் நீ தான். ஏன் இவ்வளோ அழகாக பிறந்த? போங்க மாமா, நீங்கள் விளையாடுறீங்க. நான் அழகுலாம் இல்லை, உங்களை விட கம்மி தான். நீங்களாம் ரொம்ப அழகு. யார் சொன்னா இந்த மூளைக்குள்ளே போயிட்டு நீ அழகு இல்லைன்னு? யார் சொல்லணும், நம்மளுக்கே தெரியும்ல. என்ன உனக்கு தெரியும் அப்படின்ட்டு இப்போ கையை பிடிச்சிட்டு தான் நேராக ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பெரிய மிரர் இருக்குது, அது முன்னாடி தான் நிற்க வைக்கிறான். பாரு, இப்போ சொல்லு, யார் அழகு? நீங்கள் தான். ஏய், உண்மையை சொல்லடி. அங்கே பாரு, நான் அழகா? அதை விட பொண்ணை பாரு, நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு. அந்த இன்னசென்ட்டாக பார்க்குற அந்த கண்ணு இருக்குது பார்த்தியா, டிங்கு டிங்குன்னு அடிச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அதுவும் அந்த நோஸில் போட்டிருக்க அந்த பியர்ஸிங்க, அது இன்னும் ஐயோ அப்படியே எனக்கு கொல்லுது தெரியுமா? அதுவும் அந்த லிப்ஸு அப்படியே சாக்லேட் மாதிரி விட்டா. மாமா பாரு, எந்த அளவுக்கு இருக்குது. நீ அழகில்லைன்னு சொல்கிறியா? மாமா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தானே மாமா அப்படின்றா. இப்போது ஜிம்மின் தான் திருப்பிட்ட. என்ன கொஞ்ச நாளைக்கு? இல்லை, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, நீ பார்த்து ரசிப்ப, அப்புறம் குழந்தெல்லாம் பிறந்துருச்சுன்னா என்னை வெறுத்துருவியா? அதுக்கப்புறம் என்னோட அழகான பொண்ணுங்களாம் வந்தால் உன் மனசு மாறிடாதா அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜிமின் தான் சிரிக்கிறான். என்ன சொல்கிற நீ? ஆ, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? அது அது இங்கே பாரு, இப்படிலாம் ஒரு எண்ணத்தை உன் மனசில் வச்சுக்காத, புரியுதா? என்றைக்குமே நீ ஒரு நாளும் என் கண்ணுக்கு புதுசாக தான் தெரிவ, அதுவும் ரொம்ப அழகாக. நான் எப்பயுமே உனக்கு காதலிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போது ஒயின் தான் ஒரு மாதிரி பார்க்குறா. என்ன நம்பலையா? சரிங்க வா, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? இது வரைக்கும் யாரும் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கே வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போது அவன் லேப்டாப் தான் ஓப்பன் பண்ணி, நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? அத்தை எதுவும் சொல்ல. இங்கே பாரு. மாமா, இது நீ தானே? என்ன மாமா, டான்ஸு பாட்டெல்லாம் பாடுவியா அப்படின்னு ஆர்வமாக கேட்குறா. மாமா, என்னது இது, இவ்வளோ பேர் கத்திட்ருக்காங்க உன் பேரை, அதுவும் இவ்வளோ பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ புரியுதா? இங்கே பாரு, நான் ஒரு ஐடல். எனக்கு ஏகப்பட்ட ஆர்மிஸ், ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எந்த பொண்ணுங்களை பார்த்து எனக்கு தோணலை. எனக்கு தோணுது உன் மேலே மட்டும்தான். இந்த மாதிரி வேறு யார் மேலேயும் எனக்கு தோணாததுக்கப்புறம் உன் மேலே மட்டும்தான் இருக்கும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. முதல்ல உன்னை நீயே குறைச்சி இட போகிறத நிறுத்து, சரியா? 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஏன் பொண்டாட்டி என் கண்ணுக்கு அழகி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கணத்தை கிள்றான். இப்போ ஒயந்தான் சிரிக்கிறா. மாமா, அப்போது என்றைக்குமே இந்த காதல் உங்களுக்கு குறையாதுல்ல? எனக்கு அதிகமாக தாண்டி ஆகும். ஒரு நாளும் குறைஞ்சது கிடையாது தெரியுமா? உன்னை பார்த்த ஒரு நாளுமே என் மனசுக்குள்ளே காதல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக தாண்டி ஆகுது. அதுவும் இல்லாமல் எனக்கு உன்னை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஏகப்பட்ட கேள்வி வச்சுருக்கேன்டி. சரி நீ சொல்லு, உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உன் அளவுக்கு அழகாக இல்லைனாலும் ஏதோ கொஞ்சமாவது இருக்கேன்ல
அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒயின் தான் சிரிக்கிறா. மாமா என்ன பேசுகிறீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்படியா, அப்போது என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லாமே. இப்போ ஒயின் தான் வெக்கத்தில் கீழே குனிறா. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. எங்கே கேட்கல. பிடிச்சிருக்கு சத்தமாக சொல்லு. ஜிமின் மாமா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்லு அப்படின்னதும் இப்போ ஒயின் தான் நிமிர்ந்து ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் மாமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜிமின் தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஐ லவ் யூ ஸோ மச் டி. ரெண்டு பேரும் டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜிமினோட ஃபோன் தான் அடிக்குது. எங்கே காணுமேன்னு பார்த்தேன். ஒரு 2 நிமிஷம் என் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்க விட்றானுங்களா? என்னம்மா ஆச்சு? ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தான் எடுக்கிறான். ஹலோ தேங் தான். டே மச்சான் எங்கடா இருக்க? காலங்கத்திலே அழக்கணும். ஆணி பிடுங்கிட்டுருக்கேன். வரியா நீனு பிடுங்கலாம்? சாரி மச்சான், நீயே அந்த வேலையை பாரு. சரி ஈவினிங் வந்துடு சரியா? எதுக்குடா? முன்னெல்லாம் ஏன் எதுக்குன்னே கேட்க மாட்டேன், இவ பாரு எதுக்குன்னே கேட்டுட்ருக்கேன். வாடா சொல்கிறேன். ஐயோ சரி வைங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்க விட்றானுங்களா? என்னம்மா ஆச்சு? அது என்னமோ கூப்பிட்றானுங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வரணும். அப்படியா மாமா? மதியானம் சாப்பாடு என்ன பண்ணுவேன்? நான் வேணா சோறு கட்டி தரவா? இல்லை மாமா, மதியானம் சாப்பாடு நான் சோறு கட்டித்தரேன். வேலை வேலைக்கு சாப்பிட்ணும் மாமா, அப்போ தான் உடம்பு தெம்பாக இருக்கும். அதுவும் டான்ஸ்லாம் ஆடுற, உனக்கு எனர்ஜி வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனர்ஜி தானே, அதான் என் எனர்ஜி பூஸ்டர் நீ முன்னாடி உட்காந்துருக்கியே அப்படின்றான். என்ன மாமா சொல்கிற? அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை தான் பொறுமையாக பெட்டில் சாச்சிட்டு மேலே வரான். மாமா என்ன மாமா பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். என்னது? இப்போது காதுகிட்ட போய் தான் சொல்கிறான். என்ன மாமா சொல்கிற? அதெல்லாம் அப்படி தான் வா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மாமா மாமா பொறுமையா பொறுமையா. இப்போ ஜிமின் தான் அவசர அவசரமாக ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்கான். மாமா வெளிச்சமாக இருக்கு மாமா. பார்த்தா கர்டன் ஓப்பனில் இருக்குது. டக்குன்னு ஒரு பட்டனை தான் அழுத்தி விடுறான். எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒயின் வாயை பொழந்துட்டு இருக்க நேரத்தில் தான் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். மாமா மாமா இப்படி அவங்க 2 பேரும் காலையிலேயே அவங்க ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது எல்லாம் முடிச்சுட்டு தான் ஜிமின் படுத்துருக்கான். திரும்பி ஒயனை பார்க்குறான். ஒயின் ஒரு மாதிரி டயர்டாக படுத்துருக்கா. என்ன அதுக்குள்ளே டயர்டாயிட்டா? போங்க மாமா, என்னால் முடியல, நான் போதும்னு சொன்னேன்ல. ஆனால் எனக்கு அவனை பார்த்து தோணவே மாட்டேங்குது போதுன்னு. அட போமாம்மா அப்படின்ட்டு திரும்பி படுத்துக்கிறா. இப்போது ஃபோன் தான் வருது. அட்டை இவனுங்க வேற நான்சிங்காக குறுக்க வந்துக்கிட்டு. மாமா டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நீ கிளம்பு. ஆனால் எனக்கு இன்னொரு ரவுண்ட் வேணுமேடி. அதெல்லாம் இல்லை. எனக்கு எனர்ஜி ஏற்றணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை தூக்கிட்டு நேராக ரெஸ்ட் ரூம் தான் போயிடுறான். மாமா 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 வாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போது அங்கே இன்னொரு ரவுண்ட் நடக்குது. இப்போது ரொமான்ஸ்லாம் முடிச்சுட்டு ஜிம்மின் தான் கிளம்பி போகிறான். ரெஸ்டடு வந்துடுறேன். உனக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டுட்டு உட்காந்துரு, நீ சமைக்கணும்னு அவசியம் இல்லை. சரி மாமா. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஒரு பக்கம் அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான். ஆனால் யாருக்குமே தெரியல ஜிம்மின் கல்யாணம் பண்ணது ரொம்ப சீக்ரெட்டாகவே இருக்குது. இப்படி தான் ஒரு 1 மந்த் போகுது. ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் அதை முடிச்சுட்டு தான் சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். எங்கே கிளம்புற? பார்ட்டி? இல்லைடா, அம்மா ஃபோன் பண்ணாங்க, என்னன்னு தெரியல, முக்கியமான வேலைன்னு வர சொன்னாங்க. அப்பப்போ முக்கியமான வேலைன்னு கிளம்புற, ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடுறான். இப்போ ஜங்குக் தான், ஹோபி உங்களுக்கு ஏதோ சந்தேகமாக தெரியல? எனக்கும் அப்படி தானே தெரியுது. 1 மாதமாக இவன் நடவடிக்கையே சரியில்லை, எந்த பார்ட்டிலையும் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறான், பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜிம்மின் வீட்டுக்கு தான் வந்திருப்பான் நேரா. இப்போ வந்ததும் வயன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹக் பண்ணிக்கிறா. மாமா இப்போ தான் டான்ஸை பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா? பார்த்தியா? அதுவும் இந்த ஸ்டெப்பை போட்ட பார்த்தியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா? எனக்கெல்லாம் ஆட தெரியாது, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டு போட்டுக்கிட்டு தான் ஒயினையும் சேர்த்தாச்சு ஆடிட்டுருக்கான். ஐயோ மாமா விடு மாமா, வாடி
அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். டான்ஸ் ஆடும் போதே ஒயினை எடுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். ம் ம், ம். இதுக்கு தான் சொன்னேன் போங்க. என்னடி, மாமாக்கு எனர்ஜி வேணும்ல, போ. நீ எனர்ஜி வேணும் எனர்ஜி வேணும்ன்ட்டு என் உடம்புல எனர்ஜிலாம் உருவிடுற போ. அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை தான் தூக்கிட்டு நேராக பெட்ரூம் போயிடுறான். மாமா அவங்களோட ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி தான் ஒயினும் ஜிமினும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் தான் அவன் கிடைக்கிற டைம் ஃபுல்லாகவே ஒயின் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். குட்டி குட்டி ரொமான்ஸு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு. அவனுக்கு இன்னும் அந்த அப்சஷன் குறையவே இல்லை. இன்னும் அதேமாரி ஒயினை காதலிச்சிட்ருக்கான். ஒயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்க அக்கா சொன்னது எதுவுமே உண்மை கிடையாதுன்றது அவளுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ஜிமின் தான் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு, சரிடா நான் கிளம்புறேன். இப்போ ஜங்குக் தான், டே நானும் வரையிட்றா, என்னையும் கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, நீ ஏன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. என்ன எப்பவுமே ஜங்குக் உன் கூட தான் வருவான், இப்போ என்ன அவனை தனியாக போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா தான், அது ஒரு முக்கியமான ஒரு வேலையை வெளியே போகிறேன் அதான். ஏன் அப்படின்ன வேலை, ஜங்குக்கி கூப்பிட்டு போகலாம்ல, அப்படியே முடிச்சுட்டு அவனை வீட்டில் விட்டு போ. இப்போ ஜிமின் தான் யோசிக்கிறான். இப்போ ஜங்குக் தான், பரவாயில்ல ஹயாங், ஜிமின் நீ கிளம்பு நான் போய்க்கிறேன். நிஜமாவாடா? நிஜமா தான், நீ போ. தேங்க்ஸ்டா, சரி பாய் பாய் அப்படின்ட்டு ஜிமின் ஓடிடுறான். இப்போ ஜங்குக் தான் திரும்பி மீதி இருக்க 5 பேரையும் பார்க்குறான். இப்போ ஹோபி தான், ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்றான். இப்போ எல்லாருமே மாஸ்க்கு ஹுடி எல்லாம் போட்டுக்கிட்டு சீக்ரெட்டாக எல்லாருமே 5 பேரும் ஒரு காரில் ஏறுறாங்க. இப்போ ஜிமின் தான் அவன் கார் எடுத்துகிட்டு போகிறான். பின்னாடி இவங்களும் காரில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. எங்கே தான் போகிறான் இவன்? பார்த்தா வண்டி ஒரு மாலில் தான் நிற்கிது. ஐயோங் அங்கே பாருங்க, அவன் மாலுக்கு போகிறான். என்ன மாலுக்கா? இப்போ தேங்க தான், ஐயோங் ஆர்மிஸ்லாம் பார்த்தா என்ன ஆகுறது அதானே, இவன் என்ன இவ்வளோ ஜாலியாக போகிறான்? பார்த்தா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு வேகமாக ஒரு கடைக்குள்ளே தான் போகிறான். போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குகிறான். திருப்பி வேகமாக வந்து அது எல்லாத்தையும் காரில் வச்சுட்டு திருப்பி கார் எடுக்கிறான். ஐயாங்க ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சுகா தான் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஜிம்மில் தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நேராக போயிட்டு அவன் வீட்டுக்கிட்ட தான் நிற்கிது காரு. இப்போது 5 பேரும் மூஞ்ச பார்க்குறாங்க. வீட்டுக்கு வரத்துக்கா இவ்வளோ அவசரமாக வந்தான்? இப்போ ஜங்குக் தான், அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது, ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் ஜிமின் வீட்டுக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜிமின் தான் யாரா பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே தான் போயிடுறான். இப்போ 5 பேர் காரை விட்டு இறங்குறாங்க. இன்றைக்கி தொக்கா மாட்டுறான், அதுவும் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறான். இவனுக்காக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டான். எப்படி? இப்போ 5 பேருமே வராங்க. இப்போது ஜங்கு தான் பார்க்குறாங்க. என்னது பாஸ்வேர்ட் சொல்லு. எனக்கு தெரியாது. தேங்க பார்க்குறாங்க. எனக்கும் தெரியாது. பார்த்தா யாருக்குமே பாஸ்வேர்ட் தெரியல. ஷோ. இப்போது ஜின் தான், அட எல்லாம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறான். ஐயோ ஐயாங் என்ன பண்ணுறீங்க? எப்போ இருந்தாலும் வீட்டுக்குள்ளே தானே இருப்பான், உள்ளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறான். இப்போ ஜிமின் தான், வயன் ஏதாவது டெலிவரி போட்டிருந்த? ஆமாங்க, ஆனால் அது 2 நாளுக்கு அப்புறம் தானே காமிச்சது. ஒரு வேளை அவன் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வயன் வந்து கிச்சனில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. வந்து கதவை திறந்தா பார்த்தா 5 பேரும் நிற்கிறாங்க. ஜிம்முனுக்கு செம்ம ஷாக்கு. ஹயாங் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஜங்குக். இப்போ ஜங்குக் தான் உள்ளே வரான். எங்கடா வர? உன் வீட்டுக்கு தான். ஏன் உன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதா என்ன? நவரு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு வரான். டி அப்புறம் வரலாம் வாடா. இப்போது தேங் தான், ஏன் அப்புறம் வரணும், இப்போயே வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். எல்லாருமே வராங்க. இப்போதைக்கு எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஒயின் தான் ஏதோ சத்தம் கேட்டுட்டு, ஜிமின் மாமா என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா கையில் கரண்டியோட. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. எல்லோரும் ஒயினை தான் பார்க்குறாங்க. ஜிம்மின் தான் தலையில் கை வைக்கிறான். ஐயோ. இப்போது அந்த கையை வச்சு மறைச்சிக்கிட்டு தான் பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். 6 பேரும் இவனை தான் பார்க்குறாங்க. ஒயினை பார்க்குறாங்க. ஒயின் ஒரு மாதிரி திகைச்சு போன மாதிரி நின்றுருக்கா. பொறுமையாக போயிட்டு ஜிமின் போய்ட்டு தான் இருக்கிறா. இப்போ ஜிமின் தான், ஐயா நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. என்னடா நடக்குதுங்க? யாரா அவ? ஐயாங் அது என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொன்னதும் ஹோபிலாம் மயக்கம் போட்டே விழுந்துடுறான். இப்போது தேங்க தான் பிடிச்சிட்டு, ஹோபி இங்கே பாரு இங்கே பாரு. அச்சோ அவருக்கு என்னாச்சு, இருங்க தண்ணி எடுத்துகிட்டு வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறா. இப்போது ஹோபி தான் எந்திரிக்கிறான். ஜிமின், என்னடா சொல்கிற? அது ஃபஸ்ட்டு வந்து உட்காருங்க, நான் பொறுமையாக எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேரையும் உட்கார வச்சுட்டு வைன் வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஹையாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா கதையும் சொல்கிறான். என்ன டே, எனக்கு திருப்பி மயக்கம் வந்துடும் போல இருக்குடா அப்படின்ட்டு ஹோமி தான். அட தண்ணியை குடிங்க ஐயா, இதுக்கெல்லாம் போய் மயக்கப்படலாமா சொல்லுங்கள். டேய், எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்க. கல்யாணம் பண்ணி இப்போது குழந்தையே பறக்க போகுதுடா. ஏம்மா எத்தனை மாதம்மா அப்படின்னு கேட்குறாங்க. 8 மாதம். ஆ அப்படின்ட்டு இப்போ ஹோபி தான் மயக்க போடுற மாதிரி போகிறான். ஹோபி ஹோபி இங்கே பாருங்கள், இந்தாங்க தண்ணி குடிங்க. இப்போது தண்ணி குடிச்சு தான் உட்காந்துருக்கான். ஆரம்பலாம், டேய் ஏன்டா அதெல்லாம் மறைச்ச? ஐயாங், உங்களுக்கே தெரியும் நம்ம ஐடல், அதான் சொல்கிறதுக்கு யோசித்தேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஆரம்புக்கு தான் சரி வாழ்க்கை முழுக்க வீட்டுக்குள்ளேயே வச்சுருவியா என்ன பத்திரமா அப்படின்னு சொல்கிறான். இப்போது பயந்தான், எனக்கு ஜிமின் மாமா கூட எங்கே இருந்தாலும் எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்கிறா. இவ சொல்கிறத பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஹயாங், வைனி என்னை நம்பி வந்த பொண்ணு, எந்த நிமிஷத்துலேயும் அவளை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தான் பிடிக்கிறான். இவங்களோட காதலை பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஆரம்பதான், சரிடா நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இரு அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. வைனுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது, ஜிமினுக்கும் அப்படி தான். அதுக்கப்புறம் ஹாப்பியாக அவங்க லைஃப் போகுது. இப்போது ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் கழித்து பார்த்தாதான் வைன் தான் கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்கா. பின்னாடி நின்று ஜிமின் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான். ஐயோ ஜிமின் போங்க, நான் என் போகணும், என் பொண்டாட்டியோட அழகை நான் ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேருந்து ஹக் பண்ணிக்கிட்டு தான் வயனை தான் பார்க்குறான். ஐயோ இங்கே பார் வேர்க்குது பார் அப்படின்னு சொல்லி தொடச்சி விடுறான். சமைச்சா அப்புறம் வேர்க்காமல் என்ன பண்ணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் சமைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. சரி எனக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்ட்டு போகிறான். ஆஹா நான் சும்மா தான் சொன்னேன், நானே சமைக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைன் தான் சமைக்கிறா. இங்கே பாரு நான் சமைக்கிறேன் கொடு. ஐயோ வேணாம், அப்புறம் என்ன சாப்பிட்றது? சரி நீனும் சமைக்க வேணாம் நானும் சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறான். அப்புறம் என்ன பண்ணுறது? நான் சாப்பாடு ஆர்டர் போடுறேன், இப்போதைக்கு நான் ஒன்றை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறான். ஏங்க விடுங்க. இப்போது நேராக பெட்ரூமில் தான் போய் கதவை சாத்துறான். ஏங்க கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுங்க, உங்களுக்கு ஏங்க இது மட்டும் போகவே மாட்டேங்குது? இன்னும் 50 வயசே ஆனாலும் எனக்கு போகாதிரி, உன்னை பார்க்க பார்க்க இன்னும் அதிகமாக தாண்டி காதல் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிஸ் பண்ணுறான். அமைதியாக ரெடி, உனக்கு வேறு இன்னும் கூச்சம் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் ரொமான்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். இப்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து படுக்கிறான். ஏங்க போங்க என்னால் முடியல. அதுக்குள்ளேயா? ஏண்டி 2 ரவுண்டு தாண்டி போனோம். போங்க என்னால் முடியல. அச்சோ டயர்டாயிட்டியா என்ன? சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகலாமா அப்படின்னு சொல்கிறான். அது வேணவே வேணாம், நான் இங்கேயே தூங்குறேன், ஒன்றும் வேணாம், நீங்கள் வேணால் ஃப்ரெஷ் ஆகுங்க. நீ இல்லாமல் எப்படி நான் ஃப்ரெஷ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வரான். இப்போது காலிங் பெல் சத்தம் தான் அடிக்குது, டோர் தட்ட சத்தம். ஏங்க அச்சோ, ஏய் குழந்தைங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மணி என்ன பார்த்தா மணி 4 ஆயிடுச்சு. ஏங்க போங்கங்க எந்திரிச்சு. ஐயோ என் ட்ரெஸ் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுட்ருக்கான். இப்போ ஒயின் நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் ஓடிடுறா. இப்போ போய் கதவை திறந்தாதான் டேடி அப்படின்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்க வந்து ஹக் பண்ணுது. 2 பசங்க, கடைசியாக ஒரு பொண்ணு. டேடா என்ன தூக்கு அப்படின்னு சொல்லுது. ஐயோ என் செல்லக்குட்டி வா அப்படின்னு தூக்கிக்கிறான். அப்போ நாங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க தான் நின்றுட்டுருக்கானுங்க. டே நீங்கள் தான் வளர்ந்துட்டீங்களா வாங்கடா. டேடா மம்மா எங்க? மாமாவா? மாமா மேலே குளிச்சிட்ருக்கா வருவா. சரி வாங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லாம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க, சாப்பிட்றாங்க. இப்போ தான் வைன் கீழே இறங்கி வரா. மம்மா மம்மி. ஐயோ என் தங்கம் சாப்பிட்டீங்களா? டம்மி ஃபுல்லாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு பையன்தான், மம்மி நீ சமைக்கலையா என்ன இன்னைக்கு? ஏன்டா? இல்லை இன்னைக்கு உன்னோட டேஸ்ட் இல்லை, டேடி ஹோட்டலில் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிம்மினை பார்த்தா ஜிம்மி தான் திரு முழிக்கிறான். இப்போ எனக்கு தான் சிரிப்பு வருது. அம்மா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுடா அதான். சரி சரி அப்போனா நீ ரெஸ்ட் எடு, சேரோட தங்கம். சரி நேரம் ஆயிடுச்சு, நீங்களாம் போய் தூங்குறீங்களா? அதுக்குள்ளேயா? மணி ஆச்சு பாரு, மணி 9 ஆயிடுச்சுல.
சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபஸ்ட்டு 2 பேரும் போயிடுறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு பையன்தான், மம்மி டாடி கொஞ்சம் ரொமான்ஸை கொஞ்சம் கம்மியாக பண்ணிங்கன்னா நாங்களும் நிம்மதியாக தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். இப்போது ஜிமின் தான், பாத்தியடி அவனுக்கு கொழுப்ப, நீ பண்ணுறது தான் அவன் சொல்கிறான். ஏன் மாமா ஒரு நாளாச்சும் ஒழுங்காக தூங்க, உன்னை இப்படி பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு எப்படி தூக்கம் வரும், இன்னைக்கு வந்த பிச்சை போடுவேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை தான் தள்ளி விட்டு போகிறா. அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வயனை தான் பிடிக்கிறான். நீ வராத கிட்டக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடுகுன்னு ஓடிடுறா. ஜிமின் தான் வயனை துரத்திக்கிட்டே ஓடுறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே டாமி, இதோட இந்த ஒன் ஷாட் இங்கே முடியுது. ஸோ ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. ஓகேவா? உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.